ஹலோ?
அனைவருக்கும் வணக்கம். அந்த ஆற்காட்டுத்துறை செருதூர் அந்த கிராமத்தில் உள்ளவங்க யாரும் லெஃப்ட் ஆகிடாதீங்க. இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. சவுண்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வெளில போனாலும் போயிடுவீங்க. அதுக்கு தான் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மீட்டிங் ஆரம்பிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாருமே. வீடியோ கால்ல இருக்கேன். இல்ல ஒரு மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வீடியோலாம் அட்டன் ஆகல. இங்க ஒரு ஆடியோ வீடியோ தான் காட்டுது. எவனாச்சும் ஒருத்தன் ஆன் பண்ணுவான், அதுக்காக சொன்னேன்.
கேக்குதா? ஹலோ சார், கேக்குதா? நன்றி 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 நன்றி. வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கவும். சார் கேக்குதா? ஹலோ நன்றி நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில கொம்புத்துறை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல இப்போ ஒரு 50 வருடமாக நாங்க இந்த தூண்டில் தொழிலை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இந்த தூண்டில் தொழில் ஒரு சாதாரணமான தொழில் இல்லை, ரொம்ப கஷ்டமான தொழில் தான். அதுல நாம ரொம்ப அனுபவங்களும் இதுக்கு தேவை. ஏன்னா எங்களுடைய மூதாதையர்கள், அதாவது நாங்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், அவங்க எல்லாருமே இந்த ஆனி ஆடின்னு சொல்லுவாங்க தமிழ் மாசத்துல. அந்த நேரம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாசங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ஆழ்கடல் பகுதியினால கடல் அலை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அதிகமான அலை இருக்கிற காரணமா அங்க தொழில் செய்ய முடியாத முன்னால ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து போறாங்க. இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. பாண்டிச்சேரி போவாங்க, கேரளா போவாங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அமளி நகர், அப்புறம் வீரவண்டியப்பட்டினம், முன்னாடி போட்டுகள்லாம் அந்த ஃபிஷிங் போட்டுகள்லாம் இங்க இருந்துச்சு. இந்த மடி இருக்கிற போட்டுகள்லாம் வீரவண்டியப்பட்டினம் அங்க வருவாங்க. அப்புறம் கூத்தான்குழி, கூடுதாலை, இந்த மாதிரி ஊர்கள்ல எல்லாம் தொழிலுக்கு இடம்பெயர்ந்து போவாங்க. இந்த மாதிரி 3-4 மாசத்துக்கு இப்படியே போய் போய் பழக்கப்பட்டு தான் அமளி நகர்ல சேர்ந்த பிறகு நான் அந்த ஊர்ல பிறந்து ஒரு 17 வயசு வரை அங்க இருந்த அமளி நகர்ல. அங்கிருந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தொழில் வசதி காரணமாக இந்த பக்கம் நாங்க வரும்போது இங்க ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுமரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் பேர் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க ஊர் ஆளுக்கு தான். கன்னியாகுமரி மாவட்டத்துல கடியப்பட்டினம், குளச்சல், அந்த ஊர் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம். இப்ப அவங்க எல்லாருக்கும் இந்த பக்கம் இந்த இடம் பிடிச்சு போச்சு. அதாவது ஒரு கட்டுமரத்துல தொழில் செய்யறதுக்கு நல்ல வசதியான இடமா இருந்தது. கடல் அலை ரொம்ப கம்மியா இருக்கும். ஆழ்கடல் இதுல குறைவா இருக்கும். அதாவது ஆழிங்கிற ஒரு அலை அடிக்கிற, தொடர்ந்து அலை அடிக்கிறது இது கொஞ்சம் தள்ளி இருக்கும், கொஞ்சம் தூரமா போகணும். ஒரு நாட்டிகள் தூரத்துக்கு தான் அந்த அலைகள் அடிக்கிற ஆழினுங்கிறது இருக்கு. அப்ப அந்த இடத்துல நாங்க இந்த இடம்லாம் நல்ல சூப்பரான இடம்னு சொல்லி தான் அந்த மக்கள் பெரியவங்க இங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல பிடிச்ச போனதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர்ந்தாங்க. இந்த வெளியேற இடங்கள்லாம் இடம்பெயர்ந்து போறவங்க இங்க தஞ்சமா இருந்தாங்க. அப்படி இப்போதைக்கு ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. 1970-80களில் தான் அந்த இடங்கள்ல மக்கள் குடியேறினாங்க. கட்டுமரத்தை பத்தி சொல்றேன். கட்டுமரம்ங்கிறது வெறும் 4 கட்டைகளை கட்டி தான் அந்த கடலுக்குள்ள போனாங்க அந்த முன்னோர்கள், எங்களுடைய பெரியவங்க எல்லாரும். நானும் கட்டுமரத்துக்கு போயிருக்கேன் சின்ன வயசுல. 14-15 வயசு 16 வயசுல எல்லாம் கடலுக்கு இறங்குனது. அப்ப கட்டுமரத்துலாம் போயிருக்கும். எந்த அளவுக்கு அந்த இடம், அந்த தொழில் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, இந்த கரையில இருந்து ஆழ்கடலுக்கு துடுப்புலேயே போவாங்க. ஆழ்கடல்ங்கிறது இந்த அளந்து பார்த்தா கயிறெட்டாது, அந்த இடத்துக்கு உள்ள போவாங்க. அப்ப அந்த இடத்துல வர துடுப்புல போனவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போது இல்ல, பெரியவங்க எல்லாரும் அவங்க வழி தோன்றலாட்டு நாங்கெல்லாம், எங்களுக்கும் பெரியவங்க இன்னைக்கும் எங்களுக்கு அவங்களுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, அந்த பழைய கட்டுமரத்தினுடைய அந்த தொழிலினுடைய முன்னேற்றம் அடுத்தடுத்து இன்ஜின் வந்துச்சு. 8 வால்ஸ் இன்ஜின் யமஹா வந்துச்சு, அதுல போனோம். பாய்மரம்லாம் அவங்க வளர்க்கும்போதே பாய்மரம் கொண்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னடான்னா சுசுகி இன்ஜினு, லம்பாடி இன்ஜினு, இதெல்லாம் வர்ற நேரத்துல அப்படியே ஃபைபர் வல்லமா மாத்தணும். ஒரு 90, 92, 94 எல்லாம் ஃபைபர் வல்லம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதுல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், முழுக்க முழுக்க நாங்க தூண்டில் தொழில் மட்டும்தான், வெறும் தூண்டில் தொழில் மட்டும்தான்
வருஷம் முழுக்க செய்வோம். இந்த தொழிலில் உள்ள முறைகள் என்ன செய்யறோம்னா, இந்த ஒரு வருஷத்தை 2ஆ பிரிப்போம். அதாவது வாடைக்காலம், சோலைக்காலம், கச்சாங்காலம்னு சொல்லுவோம். வாடைக்காத்து வர்றது 6 மாசம், கச்சாங்காத்து வர்றது 6 மாசம். இப்போ வாடைக்காலத்தை 2ஆ பிரிப்போம். அதாவது வாடைக்காலம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த நாட்கள்ல வந்து சீலா மீன்கள் அதிகமா கிடைக்கிற நாள். அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த நாட்கள்ல சீலா மீன் கொஞ்சம் குறையும். அப்புறம் தங்களுக்கு போற ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அது கொஞ்சம் காற்றுகள் கொஞ்சம் இதமாகும், நல்ல அமைதியாகும். அந்த வாடகை காற்று அந்த பனிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி இன்னும் கொஞ்சம் தொழில் சூடு பிடிக்கும். அப்போ தங்கல் தொழில் போவோம். தங்கல்னா லாங் லைன் தூண்டில். அதாவது ஒரு 150 தூண்டில்ல உயிரான இறைய பொறுப்போம். அது இது என்ன சொல்றோம்னா, முழுமையான தூண்டில் தொழில்ல உயிருள்ள மீன்களை அந்த தூண்டில்ல 150 உயிருள்ள மீன்களை போட்டுதான் பெரிய மீன்களை பிடிக்கிறது. இந்த சின்ன மீனை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில நவீனங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சின்ன மீன்களை பிடிச்சி பெரிய மீன்களை பிடிக்கிற வித்தை தான் இந்த தூண்டில் தொழில். அந்த தூண்டில் தொழில வந்து இப்போ லைன் தூண்டில் போட்டாச்சுன்னா சீலா மீன், அப்புராசு, முரல், அப்புறம் மயில் இந்த மாதிரி மீன்கள் சின்ன சீலா மட்டுக்கு கிடைக்கும். லைன் தூண்டில்ல பெரிய மட்டுன்னு சொல்லி இருக்கு. அதாவது எங்களுக்கு கேர மட்டு, டியூனா, அது வந்து ஆழ்கடல்ல இன்னும் ஆழமா போகணும். இப்ப ஆழ்கடல் இங்க இருந்து எங்களுக்கு 24 நாட்டிகள் அப்படி இருக்குன்னு சொன்னா, அங்க இருந்து இன்னும் ஒரு 10-15 நாட்டிகள் நாங்க ஒரு கரைக்கு வர்ற தூரத்துக்கு இன்னும் ஆழ்கடலுக்கு போவோம். அந்த பக்கம்லாம் கேர மீன் அதிகமா கிடைக்கும். ஆனா இப்போ ஒரு 10 அல்லது ஒரு 7-8 வருஷமா தான் நாங்க இந்த உள்ளூருக்குள்ளேயே ஆழ்கடல் மீன் பிடிக்கிறோம். அதாவது கேர மீன் பிடிக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முன்னாடிலாம் நாங்க இந்த அளவுக்கு ஆழமா போகல. நாங்க எங்க போனோம், நாகப்பட்டினம், அந்த பக்கம் கடலூர், இந்த மாதிரி பாண்டிச்சேரி இந்த பக்கங்க தான் முதல்ல நாங்க போட்டுகளை எல்லாம் வள்ளத்துல ஏற்றி இந்த வள்ளத்தை எல்லாம் லாரியில ஏற்றி கொண்டு போனது. அது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா வள்ளங்களை வந்து லாரியில ஏத்துறதுக்கு பெரிய கஷ்டம், அங்க இறக்குறது கஷ்டம். அப்புறம் அந்த ஊர்களில் வந்து அவங்க ஊர் சார்பாக நாம நிற்க வேண்டியது, அப்படிலாம் நிறைய விசேஷங்கள்லாம் அதுல நிறைய கஷ்டங்கள்லாம் உண்டு. தரகர்கள் நிறைய இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஊருக்கு நிறைய கொடுக்கணும். இப்படிலாம் இருந்தோன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 12 ரூபா வரை எங்களுக்கு அதுல குறைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவங்க அங்க எங்களுடைய பணத்துல நிறைய பகுதி அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு, ஏன்னா வேற வழி இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு 7-8 வருஷமா இங்கேயே கொஞ்சம் ஆழ்கடலுக்கு ஒரு சில மீனவர்கள் போனது பிறகு அதிகமா எங்களுக்கு மீன் கிடைச்சது. இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா, இந்த ஹைதராபாத்ல இருந்து இந்த செயற்கைக்கோள் இதுல இருந்து எங்களுக்கு மீன்கள் அதிகம் கிடைக்கும் இடம் சொல்லி பேப்பர்ல அதிகமா போட்டே இருப்பாங்க. இதை வந்து நாங்க சில நேரங்கள்ல பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த நேரம் அதிக மீன்கள் கிடைக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அதுல உள்ள அட்ரஸ்ல தமிழ்ல மொழிபெயர்க்கிற தூத்துக்குடி பிஷரிஸ் காலேஜ்ல எல்லாம் நாங்க தொடர்பு கொடுத்து இதெல்லாம் பார்த்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல்லாம் நாங்க கேட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப இதை ஒரு தடவை இங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி இப்பதான் ஒரு 7-8 வருஷமா போலாமேன்னு சொல்லி ஆழ்கடலுக்கு ஒரு 5-6 படகுகள் சேர்ந்து போனோம். ஆனா கேர மீன் கிடைச்சிச்சு, டால்பின் மீன் கிடக்கு. டால்பின் மீன் இருக்கிற இடங்கள்ல அதிகமா கேர மீன் வரும். அப்ப நிறைய கொக்குகள் வரும். இந்த மாதிரி இதுகள் தெரிஞ்ச பிறகு படகுல இருந்து மீன் நிறைய கிடைச்ச உடனே அந்த தொழிலையே எல்லாரும் செய்வோம். இதுல எங்க ஊருடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா, ஒற்றுமையா இருக்கிறோம். எந்த காரியத்துல ஒற்றுமைனா, தொழில் செய்யறதுலயே ஒற்றுமை. அதாவது தொழில் எப்படின்னு சொன்னா, இப்ப சீலா தொழில் நடக்குது, எல்லா வல்லமும் சீலா தொழில் தான் போவாங்க. கனவா தொழில் நடக்குது, எல்லா வல்லமும் கனவா தொழில் தான் போகும். கேர மீன் வந்துச்சு, எல்லா வல்லமும் கேர மீன் தான் போகும். இப்படி எல்லாருமே ஒரே மாதிரியான தொழில் செய்யறதுனால வியாபாரிகளுக்கும் நிறைய அந்த ஒரே சைஸ் மீன் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு கேர மீன் வரும்போதெல்லாம் 2-3 லாரி ஒரு வியாபாரிக்கு ஏற்ற வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மீன்கள் சேரும். அது ஒரு சீசன், 1 மாசம் 1.5 மாசம்ல அவ்வளவு வரும். அப்புறம் நார்மலா இருக்கும். அதுபோல சீலா மீனும் இப்ப இந்த நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எல்லாம் நல்ல அவங்களுக்கு பிடிச்ச விலை. இதுல இன்னும் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, எங்க மீன்களை வந்து நாங்க எடை போட்டு கொடுக்கும்போது 1 கிலோவுக்கு இத்தனை ரூபா. இப்போ சீலா மீன் சொன்னா 1 கிலோவுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா, இப்படி 1 கிலோவுக்கு தான் நாங்க எடை போட்டு விலை பேசுவோம். முன்னாடி எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு சீலா 10 கிலோ சீலா மீனை வந்து சும்மா தரையில வச்சுட்டு ஏலம் போடுவாங்க. அந்த மீனுடைய மொத்த ரேட்டு 6000 ரூபா, 7000 ரூபா, 8000 ரூபா, இப்படின்னு வேலை முடிஞ்சிடும். இந்த வியாபாரிகளுக்கு இது ஒரு 10 கிலோ இருக்கும், ஒரு வியாபாரி 11.5 கிலோ இருக்குன்னு நினைப்பாரு, ஒரு வியாபாரி 10.5 கிலோ இருக்குன்னு நினைப்பாரு. அவங்களுடைய கருத்துக்களுக்குள்ளேயே கடைசி அந்த மீனுடைய விலை முடிஞ்சிடும். ஆனா இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இப்ப இல்ல, எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்தே அந்த பழக்கம் தான் உண்டு. ஒரு மீனுடைய எடை 1 கிலோவுக்கு இவ்வளவு. இப்ப அப்படிங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 10 கிலோ மீன்
கணக்கா 10 அரை கிலோ இருக்குன்னு சொன்னா ஒரு 200 கிராம் குறைச்சி கொடுத்துருவோம். சின்ன இதெல்லாம் ஆகும். அதனால நாங்க அந்த 10 300க்கே அவங்க விலை வைப்பாங்க. 1 கிலோ என்ன விலைன்னு சொல்லி அவங்க 1500 ரூபாய் முடியுதுன்னா 1000 இருந்து தொடங்கி 1100 1200 இப்படிங்கிற ஒரு போய் அவங்களுக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்களுக்கு தெரியும். 2000 போகுதுன்னா நம்ம 1500 ரூபாய்க்குள்ள நம்ம எடுத்து செலவுகள்லாம் சரி பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு அந்த 1500 ரூபாய் எங்களுக்கு 1 கிலோ கிடைச்சிடும். அப்போ 10 கிலோ மீன் 15000 ரூபாய்க்கு எங்க மீன் அங்கே விற்குது. முன்னாடி 6000 7000 ரூபாய் தான் போச்சு. இப்போ ரேட் நல்ல ரேட்டு, இன்னும் அதிகமான ரேட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கும். போன வருஷம்லாம் 2000 ரூபாய் வர போச்சு எங்க சீலா மீன். அதாவது சீலா மீன்ல வந்து 17 கிலோவுக்கு மேல வரணும், அதாவது 15 கப்பு. அதுக்கப்புறம் வர்றதுதான் அவ்வளவு பெரிய ரேட் போகும். மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்து 10 7 கிலோ இந்த மாதிரிலாம் தனித்தனியா பிரிச்சு அவங்க மீன் ஏலம் எடுப்பாங்க. ஒவ்வொரு வியாபாரிகளும் கணக்கு பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி வகையான ஒரு சீலா தொழில்ல வியாபாரிகளுக்கு ஒரு மிகுந்த ஒரு மீன் தேவை நாங்க பூர்த்தி செய்யறோம். இன்னொன்னு இந்த மீன்களை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரணும். அதாவது ஃப்ரெஷ்ங்கிறது ஒரு எங்க கொம்புத்துறையில ஒரு வள்ளத்தை நம்ம எடுத்தாச்சுன்னா அதுக்குன்னு ஐஸ் ரூம்னு இருக்கு, ஸ்டோர்னு சொல்றது. 3 அடியில குறையாம இருக்கும் அந்த ஸ்டோரு. ஐஸு இங்கிருந்து கொண்டு போகும்போது கொண்டு வர ஐஸு வரும்போது வர அவ்வளவுக்கு பக்காவா இருக்கும் அந்த ஸ்டோர். ஏன்னா வல்லம் கெட்டும் போதே அந்த ஸ்டோர்ல வந்து நாங்க அவ்வளவுக்கு பக்குவமா அதை எடுத்திருக்கோம். ஏன்னா பிடிக்கிற மீனை அவ்வளவுக்கு பந்தோஸ்தா நல்ல சேஃப்டியா, ஏன்னா விலை கொண்ட மீன் அதை கொண்டு வருவோம். அதே போல கேர மீன் எங்களுக்கு மீன் ஸ்டோர் ஃபுல் ஆகிட்டு மிச்சம் வந்துட்டு நிறைய 10 மீன் மிச்சமா கிடக்குது வெளியே தான் இருக்குன்னு சொன்னா அடுத்த தொழில் பார்க்க மாட்டோம், வந்துடும். கரைக்கு வந்து வேற ஸ்டோர்கள் எல்லாம் எடுத்து அதை ஐஸ் போட்டு வச்சுக்கிட்டு தான் சாயங்காலம் 5 மணில இருந்து 10 மணி வரை ஏலம் கூறுவாங்க ராத்திரி. அதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு கடைசி சாயங்காலம் தான் நாங்க அந்த மீன்களை ஏற விற்கிறது. வேற வியாபாரிகள்லாம் அங்கவங்க முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்துடும். கொம்புத்துறையில சாயங்காலம் தான் ஏல கடை தொடங்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வேற ஊர்களில் இல்லாத சில விஷயங்களா இருக்கிறதுனால எங்க ஊருக்குன்னு சொல்லி வியாபாரிகளுக்கு ஒரு வர்றதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னொன்னு பக்கத்து கிராமங்கள் வளத்தொழில் செய்யறாங்க. வளத்தொழில் வந்து அவங்களும் பாரம்பரியமா செய்யறாங்க. நாங்க இது பாரம்பரியமா இருக்கனால எங்களுக்கு இது பிடிச்சி போச்சு. அதோட இதுல உள்ள வருமானமும் எங்களுக்கு அது ஒரு வருமானம் இயல்பா இருக்கு, ரெகுலரா இருக்குங்கிறனால நாங்க இந்த வலையே இல்லாம இந்த தூண்டு தொழில் செய்யறோம். பக்கத்து கிராமங்கள்ல இப்போதைக்கு ஒரு 6-7 வருஷம்லாம் ஆயிட்டு. அமளி நகர்ல இருக்கும்போது நாங்க தூண்டு தொழில் செய்யும்போது அவங்களுக்கும் மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சு இன்னைக்கு அமளி நகர் முதல் இடத்துல இருக்கு. நல்லா செய்யறாங்க தூண்டு தொழில். ஆனா எங்களை மாதிரியான இது இல்லை, அவங்க லைன் தூண்டில தரையில விட்டு எடுக்கிறது. அதுல வந்து அவங்க ரொம்ப முன்னேறாங்க, எங்களை விட ஒருபடி முன்னதான் இருக்காங்க. அந்த தூண்டில் லைன் தூண்டில் தரையில விடுற தொழில். நாங்க வந்து உயிர் தூண்டில உயிர் பாறைய அதுல தூண்டில போட்டு பிடிக்கிறதுல நாங்க மெயினா இருக்கோம். அதாவது கிளாத்தி மீன் உயிரோட போடுவோம் கேரைக்கு. அப்புறம் கொழுவாலை, அயிலை, இந்த மத்தி, இந்த மாதிரி உயிருள்ள மீன்கள் வந்து சீலா மட்டுக்கு போடுவோம். சீலானா இந்த வஞ்சர மீன் சொல்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தனித்துவமா செய்யறதுனால மற்ற கிராமங்களும் இன்னைக்கு நான் எங்களை பார்த்து அடுத்தடுத்து ஒவ்வொரு கிராமங்களையும் எப்படியாவது ஒரு 10 அல்லது 5 போட்டு இன்னைக்கு எங்களை மாதிரி தொழில் கடலுக்குள்ள வந்து எங்க கிட்ட எல்லாம் தகவல்லாம் கேட்டு தொழில் செய்யறாங்க. அதனால அது நல்லது. இன்னொன்னு வலைத்தொழில் வந்து கொஞ்சம் குறைஞ்சா அந்த வலையினால வர்ற கடல் மாசு, அதனால உள்ள பிரச்சனை, அந்த சின்ன மீன்கள்லாம் அழியிறது, இதெல்லாம் இல்லாம இருக்குங்கிறதுக்காகத்தான் நாங்க இதை வந்து வெளி மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துறோம். இந்த மாதிரி தொழில் செய்யுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்களும் வந்து இந்த தொழில் செய்யுங்க அப்படின்னு. நாங்க பாரம்பரியமா நாங்க இந்த பழைய பெரியவங்களுடைய அனுபவத்திலிருந்து கேட்டு அதுல இருந்து நாங்க செய்யறதுனால எங்களுக்கு பழைய அனுபவங்கள் இருக்கு, பாரம்பரியமாய் மீனவர்களாக இருக்கும். அதுல புதிய நவீனங்களை கொஞ்சம் நாங்க இதுல நாங்க சேர்த்திருக்கோம். முதல்ல முன்னுரையில அந்த சார் சொன்ன மாதிரி நைட்டு வந்து அந்த ஒரு டார்ச் லைட் வச்சு அந்த லைன் தூண்டில தேடும் போது கிடைக்கிறதுக்கும், அந்த லைட்டு போட்ட செவன பாட்டிலுக்குள்ள ஒரு எல்இடி பல்பு ஒரு 3 பல்பை வச்சு அதுக்குள்ள 2 குட்டி பேட்டரியை வச்சு செட் பண்ணி, அது ஒரு எலக்ட்ரிக் பையன்ட்ட நான் அதை ஐடியா சொல்லி அதை செஞ்சாங்க. அது வந்து ஒரு லைன் தூண்டிலுக்கு 150ன்னா அதுல ஒரு 70-80 பாட்டில் ஒரு 4-3 போட்டுக்கு அடுத்து கட்டி பதக்க விட்டா ராத்திரி நம்ம இங்க பார்க்கும்போது ஃபுல்லா நம்ம லைனு எங்கேயும் தப்பாது, அழகா தெரியும். அது வந்து ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு நாங்க அதெல்லாம் செஞ்சோம். பிறகு கொஞ்சம் மற்றவங்க வந்து வேற ஆட்கள் வந்து அந்த லைட் எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வெட்டி போறதுனால அது பிறகு அது ஒரு இதாகி போச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அடுத்தடுத்து வேற மெத்தடுகளை இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு அதுல வந்து எப்படின்னா தூண்டில் தொழில் வந்து மிகவும் ரொம்பவும் முதலீடு கம்மியா போடலாம். அதாவது முதலீடு இப்ப நம்ம வலை தொழிலுக்கு போனோம்னா ஒரு வள்ளத்துக்கு இன்னைக்கு எடுக்கிறது 4 லட்சம் 5 லட்சம் ரூபா ஒரு வல்லம் ஆகுது. வலைக்கு ஏகப்பட்ட லட்சம் ரூபா ஆகுது அவங்களுக்கு. அது எனக்கு அந்த கணக்கு தெரியல, ஆனா சொல்றாங்க நிறைய லட்சங்கள் போட்டுதான் இந்த வலை தொழில் செய்ய வேண்டியிருக்கு. அது வலை அழிஞ்சுக்கிட்டே போகுது.
முன்னாடிதான் நூல் வலை, ஆனா இப்போ அது இல்லை. இப்போதைக்கு எல்லாமே இந்த ரோல் நரம்புனால செய்யற வலை, அதெல்லாம் கட்ட முடியாது. அதனால அது அவங்களுக்கு அழிஞ்சு போகுது. அப்ப அழிவு அதிகம், அதிகமான முதலீடு போட்டு தான் அந்த வலை தொழில் செய்றாங்க. ஆனாலும் எங்களுக்கு விட கொஞ்சம் கம்மியான வருமானம் தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட நாங்க பக்கத்து ஊருக்கு அவங்க எல்லாம் பேசியிருக்கோம். இப்ப எங்களுக்கு முதலீடு குறைவு, வருமானம் அதிகம். அதிகம்ங்கிறதும் இன்னும் கொஞ்சம் நவீனம், கொஞ்சம் நுணுக்கம், கொஞ்சம் அனுபவம், அதனால எங்களுக்கு இந்த முதலீடு இந்த வருமானம் கொஞ்சம் கூடுதலா வந்துட்டு இருக்கு. நல்லது. இதுல கஷ்டமான காலங்களும் இருக்கு. அந்த மே மாசம், ஜூன் மாசம் இந்த நாட்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருப்போம். சில காற்று சில வித்தியாசம் மாத்தி வந்த உடனே அந்த கடல் வந்து கலங்கிரும். கடல் கலங்கிட்டுச்சுன்னா அதை கலக்குன்னு சொல்லுவோம். மீன்களுக்கு நாங்க போட்ட இறை, உயிர் இறை தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அவங்களால சமாளிக்க முடியாது. அந்த மீன் வந்து எடுக்காது. நாங்க எவ்வளவோ போராடி பார்ப்போம், அந்த மீன் எங்களுக்கு இறை எடுக்காது. தெரியும், கடல்ல அடிச்சுட்டு போகும், அப்படியே அலத்தி அடிச்சுட்டு போகும். மீன் கிடக்குது எங்க கண்ணுக்கு தெரியும், எங்களுடைய இறை அந்த கண்ணுக்கு தெரியாது. அதனால மீன் கிடையாம நிறைய நாட்கள் அப்படி திரும்ப வந்திருக்கும். ரொம்ப மண்ணெண்ண நஷ்டத்துக்கு வந்திருக்கும். அதெல்லாம் அது நடக்கதான் செய்யும். ஒரே வருமானம் மட்டும் இருக்காது, இதுவும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, வலைத்தொழில கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதுல இருந்து மக்கள் தூண்டி தொழிலுக்கு வரும்போது இந்த கடல் மாசு படுறது குறையும், சின்ன மீன்களுடைய அழிவு குறையும். இது எங்களுக்கு வந்து சில ஆய்வுகள் எங்க ஊர்ல இருந்து எடுத்து பார்த்தாங்க. அவங்க அந்த ஆய்வுல பார்க்கும்போது 1 கிலோ மீன் வந்தது இடையில இல்லை, அந்த கணக்குல இல்லை. 1 கிலோ மீனுக்குள்ள கணக்கு கிடையாது. எங்களுக்கு 2 கிலோவுக்கு மேலதான் மீன்களே நாங்க கரைக்கு வந்து விற்கிறோம். சின்ன மீன்களை இறைக்கு மட்டும்தான் பிடிப்போம். நாங்க வந்து இப்போ 150 மீன் வேணும்னா ஒரு 300 சின்ன மீன் பிடிப்போம், இந்த கிளாத்தி. அதெல்லாம் ஒரே நேரத்துல மொத்தமா அள்ளி எடுத்து ஒரு 300 கிடைச்சுன்னா மற்ற மீன்லாம் தண்ணியில விட்டுட்டு அதை மட்டும் கொண்டு போய் 150 விடுவோம், 150 வச்சுக்குவோம். ஒரு 2-3 லைன் வரும் சுத்தி பார்த்துக்கிட்டு அடுத்தது இன்னும் போட்டா இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் ஒரு 200 மீன் எங்களுக்கு செலவாகும். மிச்சம் வரும்போது கரைக்கு வரும்போது இந்த 100ஐயும் தண்ணியில விட்டுரும். கரைக்கு கொண்டு வரல ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த கிளாத்தி மீன். அதே போல உயிர் பாறையான கொழுவாலை, கண்ணங்கொழுவாலை சொல்லுவோம், அப்புறம் முண்டக்கணச்சாலைன்னு சொல்லுவாங்க, சபாசுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீன்கள் இந்த தூட்டாவை வந்து நாங்க நைட்டு லைட் மாதிரி ஒண்ணு எல்இடி லைட்டு போட்டு அந்த லைட்ல சில புழுக்கள் மேல கிளம்பும். அதுல வந்து இந்த சின்ன கொழுவாலை மீன் அடிச்சு கிடக்கும் அசலை. இதை நாங்க பிடிச்சி தூட்டாரைன்னு சொல்லி படகுலயே இருக்கு, அதுலயே 2-3 தூட்டாரைகள் வச்சிருக்கோம். அதுல நீச்சல் குளம் மாதிரி உள்ள தண்ணி வந்து அப்படியே நிரம்பி இருக்கு. அந்த இதை வந்து நாங்க அதை ஓட விட்டு அதை கொண்டு அந்த பவளப்பாறைக்கு நாங்க போவோம். பவளப்பாறையினுடைய இடத்துல இப்போ 100 காம்போஸ்ட்ல அந்த பவளப்பாறை இருக்குதுன்னா, நீரோட்டம் 100 காம்போஸ்ட் தேடி போகுதுன்னா, நாங்க வந்து ஒரு 60 காம்போஸ்ட்ல இருந்து அதை விட்டா இது 100 காம்போஸ்ட் தேடி போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரிஞ்சா இங்க முன்ன விட்டு அந்த லைனை விட்டு முடிப்போம். அப்ப இது அப்படியே அந்த நீரோட்டத்துக்கு போகும்போது அந்த பவளப்பாறையில அந்த லைன் தூண்டில் ஏறின உடனே மீன்கள் வரிசையா நமக்கு எடுக்கும். இது வந்து அனுபவம் ஒண்ணு, கொஞ்சம் பெரியவங்களுடைய கேட்டு தெரிஞ்சது ஒண்ணு. இன்னைக்கு நாங்க செய்யறது அதுதான். எல்லாரும் லைன் தூண்டி போடலாம். அப்படி போடும்போது அதான் ஒரு சில பேருக்கு மீன் ஒழுங்கா பாடல அப்படின்பாங்க. அதனுடைய நுணுக்கம் இதுதான். பவளப்பாறையிலேயே லைனை போடா நம்ம லைன் எல்லாம் விட்டு அது கொஞ்சம் கீழே போறதுக்குள்ள நீரோட்டம் இந்த லைனை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது. ஆனா நல்ல தொழில் செய்யறவங்க பவளப்பாறையை பார்த்துட்டாங்க, நீரோட்டத்தை முதல்ல பார்ப்பாங்க, இது எப்படி கொண்டு போகுதுன்னு பார்ப்பாங்க. அந்த காம்போஸுக்கு நம்ம லைனை கொண்டு போனா அதுக்கு முன்ன 50 பாயிண்ட்ல ஒரு எவ்வளவு வேகம் போகுது அது கணக்கு பண்ணி ஒரு நாட்டியல் 50 பாயிண்ட் வரை முன்ன வச்சு அதை விட்டுட்டாதான் இவங்க முடிச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரும்போது லைன் கணக்கு அந்த பவளப்பாறையில ஏறும். இது நிறைய பேருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது தெரிஞ்ச பிறகு தொழில் இருக்கு. இன்னொன்னு போட்டி பொறாமைன்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஆனா எங்க ஊரு அங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரும்போதே அப்படித்தான். போட்டி பொறாமைங்கிறது வந்து எங்களுக்கு பெரியவங்க சொல்லி தந்தது. உனக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு விதி இருக்குதோ அதுதான் உனக்கு கிடைக்கும். நாளைக்கு உனக்கு இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கும், அல்லது உனக்கு இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு உனக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையில நீ தொழில் செய்யன்னு சொல்ல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீ தூண்டில் அல்லது படகு, உன்னுடைய தொழில் யாத்தனம், இந்த பொருட்களை நீ நல்லா கவனி, அது மேல அன்பு வை, பாசம் வை, அன்பு அக்கறையா இரு, அது உனக்கு நல்ல அக்கறையாக தரும் சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அந்த வரிசையில தான் இன்னைக்கு நாங்க தொழில் செய்யறோம். இன்னைக்கு நாங்க 10 படகு ஒன்னா இருந்து கணவாய் பிடிக்கிறோம் அல்லது சீலா பிடிக்கிறோம்னா 5 படகுல கிடைக்குது. அந்த 5 படகுக்காரங்கள் சந்தோஷப்படுவாங்க, கண்டிப்பா கிடைச்சது சந்தோஷப்படுவாங்க. மிச்சம் 5 பேரு துக்கப்பட மாட்டான், வெக்கப்பட மாட்டான், கோவப்பட மாட்டான்.
அவனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான் இன்னைக்கு இந்த தொழிலை நாங்க ஒரு கவலை இல்லாம தைரியமா நாங்க செய்யறோம். இன்னைக்கு 5 பேர் கிடைச்சவங்க கரைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு சில பேரு இன்னைக்கு நமக்கு கிடைச்ச நாளைக்கு நமக்கு தொழில் சில பேர் தெரியும் செல்லில் அந்த அளவுக்கு இருக்காது போல, அவங்க போக வேண்டாம்னு சொன்னா ஒரு 4 பேர் போகாம இருப்பாங்க. இவங்க போகாதவங்க போனவங்க திரும்பவும் போங்க, இன்னைக்கு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் சொல்லி போனா அவங்களுக்கு கிடைக்கலாம். இப்படி மாறி மாறி எல்லாருக்கும் எப்படியாவது ஒரு வாரத்துல ஒரு நாளாவது ஒரு நல்ல தொழில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது எங்களுடைய ஐதீகம். தொழில போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, யார் என்ன தொழில் நல்லபடியா வருதோ அந்த தொழில் எல்லா போட்டும் எல்லா வல்லமும் நாங்க சேர்ந்து அதை செய்யறோம். அப்பதான் அந்த வியாபாரிகளுக்கு நிறைய மீன் கிடைக்குது. அவங்க ரொம்ப 4-5 பேர் போட்டி போட்டு, கொம்பு துறையில இந்த மீன் அதிகமா வரும், அப்ப இந்த மாதிரி ஆட்கள் வியாபாரிகள் பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு சொல்லி வை, போன்ல கேட்பான், ஏன்னா பாறை வேணுமா, சீலா வேணுமா, கேரை வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டா இங்க வந்தோம்னா எல்லா மீன்களுக்கும் வியாபாரிகள் நல்ல ஆர்வமா எடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன இன்னும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, கட்டு மரத்துல இருந்து நாங்க ஃபைபருக்கு வந்துட்டோம். ஃபைபருக்கு வந்தது பிறகு இந்த நவீனங்களை எப்படி நம்ம இதுல புகுத்தணும் அப்படிங்கிற எப்பவும் அந்த சிந்தனையில தான் நாங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் ஏதாவது ஒரு புது ஐடியா செய்வாங்க. இப்ப இன்னொன்னு, கட்டு மரத்துல இருக்கும்போது கம்பி, அதாவது நாங்க இந்த தூண்டில கம்பி வச்சிருக்கோம். இந்த கம்பியில எக்ஸ்ட்ரா ஒரு தூண்டில் கம்பியில சின்ன கம்பி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருப்பாங்க. அது ஐ தூண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் 3 தூண்டி வைப்போம். ஒரு தூண்டிலுக்கு பின்னாடி ஒரு தூண்டில எக்ஸ்ட்ரா மாட்டுவோம், அந்த தூண்டில் பின்னாடி இன்னொரு எக்ஸ்ட்ரா மாட்டுவோம். இப்ப 3 தூண்டில் செய்யறோம். கட்டுமரம் போகும்போது சீலா பிடிச்சவங்க அந்த பின்னாடி உள்ள தூண்டிய கலத்தி மீன் பிடிச்சிட்டு வந்த பிறகு பின்னாடி உள்ள தூண்டிய கலத்தி அந்த மடிப்பெட்டின்னு வச்சுப்பாங்க, ஓலையில பெட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டு கரைக்கு வருவாங்க. முன்னாடி அந்த தொழில் தெரிஞ்சவங்க, அவருக்கு மீன் இருக்கு. மத்தவங்க என்னன்னா, அவனுடைய நரம்ப பார்த்தா இப்படித்தானே இருக்கு, ஆமா ஒரு தூண்டில் தானே இருக்கு, நமக்கு மட்டும் ஏன் மாட்ட மாட்டேங்குது, ஒரு துண்டில் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளா அந்த ஆள் காட்டல. அதுக்கு பிறகு அந்த வள்ளத்துக்கு வேற ஒரு ஆள் தொழிலுக்கு போகும்போது இவர் அதை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அந்த 2 தூண்டில் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிடுறாரு. இப்ப அந்த சீலா மீன் அதுல இருக்கிற 3 தூண்டில் தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது, இவங்க 3 தூண்டில் வச்சா பின்பக்கம் வர முதுகு இந்த வால் பக்கம் வர இந்த தூண்டில் வைக்கும்போது அந்த மீன் வாய் பிடிக்கும் போது ஏதாவது ஒரு தூண்டில் மாட்டிக்கிறது. அன்னைக்கு ஒரு பொறி ஒரு ஆள் தொடங்கினாரு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இன்னைக்கும் ஒவ்வொருத்தரும் அதை கொஞ்சம் நவீனமா செய்யறாங்க. முன்னாடி 90 நம்பர்னா கொஞ்சம் நல்ல டெம்பரா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல அந்த உயிர் பாறையை பொறுத்து விட்டு வந்தாங்க. 90 நம்பர் ரோல் போட்டு இந்த தூண்டில் வச்சு 6 நம்பர் 7 நம்பர் போட்டு. அதுக்கப்புறம் நாகரிகம் மாற வார இன்னும் கொஞ்சம் அந்த நரம்பு நைஸ் ஆக்கும் போது இந்த உயிர் பாறை நல்ல ஃப்ரீயா ஓடுது. நம்ம ஒரு கயிறு ஓடும்போது, ஓடு கயிறு பாயில விடும்போது இந்த கயிறுக்கு அந்த சின்ன மீனை நம்ம நரம்புல இழுக்கும் போது அந்த மூக்குல கொடுத்துருக்க தூண்டில் இருந்து அந்த முதுகுல இருக்க தூண்டிலோட அது ஓட முடியாம நரம்பு கொஞ்சம் நைஸ் ஆகணும்னு கொஞ்சம் ஃப்ரீயா ஓடும். இப்போ ஃப்ரீயா ஓடும்போது கொஞ்சம் நேரம் வர உயிரோட அழகா ஓடும். அப்போ கொஞ்சம் நேரம் ஆனாலும் சீலா லேட் ஆகி பிடிக்கிறதுன்னா மாட்டுது. அப்போ 90ல இருந்து 80க்கு போய் இப்ப 70க்கு போய் இப்ப 60 நம்பருக்கு, அதாவது நம்பர் குறைய குறைய நைஸ் ரோல் நைஸ் ஆகிட்டே வரும். இப்படி நாங்க போயிட்டு இருக்கோம். இதுவும் நவீனம் தான். இன்னைக்கு இந்த நைஸ் 60 நம்பர் ரோலை புதுசா தொழில் பாக்குறவங்களுக்கு கையில கொடுத்தோம்னா மீந்தா இழுத்துன்னு ஆத்துரும். அந்த 60க்கு நைஸ் இருக்கு, நம்ம நூல் இந்த முடி மாதிரி தான் இருக்கும், அத்து போகும். அனுபவம் இல்லாதவங்களுக்கு. எங்க அனுபவசாலிக்கு 34 கிலோ, இப்போ போன வாரத்துல கூட 32 கிலோ மீன் கூட வந்திருக்கு. 32 கிலோ அந்த மீனை 2000 ரூபாய் போச்சுன்னா எத்தனை ஆயிரம் பாருங்க, 60,000 வந்துடும். இப்போதைக்குதான் ரேட்டு. இந்த ஜனவரி 15 18ஓட முடிஞ்சது, இந்த 21 ஆயிடுச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அந்த 32 கிலோ மீனையும் கூட இந்த 60 நம்பர் 70 நம்பர் இந்த நைஸ் நரம்புல ஒரு 10 பாவம் 8 பாவம் போட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய ரோல் போட்டிருப்போம். அதுல நாங்க தூக்கி இருக்கிறோம்னா எல்லாராலையும் முடியாது, அது அனுபவசாலியா முடியும். ஆனா கொம்புத்துறையில எல்லாரும் அந்த நைஸ் தான் போடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா செய்யறத அவங்க இப்போதைக்கு பிள்ளைங்கள் வழியா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வழியா அதை அப்படியே வெளியே தெரிஞ்சுதான் இந்த தொழில் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த மக்களுடைய தொழில் நம்ம என்ன செய்யறோம்னா, இளைஞர்களை அதிகமா இந்த தொழில் கவர்ந்துருக்கு, அது இழுக்குது. இன்னைக்கு நம்ம அமளி நகர் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் 17 18 வயசுல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் தான் அந்த இன்ஜினை ரன் பண்றது, அந்த லைனுக்கெல்லாம் மூவ் பண்றது எல்லாம் அவர் தான். ஏன்னா அவங்களுக்கு இதுல எப்படின்னா, முதல்ல நமக்கு இப்போ ஒரு வேலைக்கு போறாங்கன்னா 25 வயசு ஆகணும், ஒரு 30,000 40,000 சம்பளம் கிடைக்கிறதுக்கு வேலைக்கு போறது. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், அந்த பையனை அப்படியே கடலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா 10ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறாங்க, கடலுக்கு கூட்டு போறாங்க.
கூட்டு போனா கொஞ்சம் பேர் தான் படிக்க போகாம அப்படியே அவங்களுக்கு அந்த முழு இதுவும் இல்லாமலே கடலுக்கு போறாங்க. இப்ப அந்த 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சவன் கடலுக்கு போறான்னா அவன் 10ஆம் கிளாஸ்ல 15 அல்ல 16 வயசு தான் இருக்கும். அவன் கடலுக்கு போய் அவங்க அப்பா கூட தொழிலுக்கு போனா 1,00,000 கிடைச்சாலும் கூட அவங்களுக்கு தான். இப்ப அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் 16 வயசுல அப்பாவுக்கு ஒரு பங்கு கொடுத்தாலும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு கணக்கை எடுத்தாலும் கூட ஒரு மாசத்துல ஒரு 1,00,000 அவனால சம்பாதிக்க முடியும். அந்த தொழில் சொந்த பொருள் வச்சு சொந்த படகு வச்சிருக்கவங்களுக்கு. இப்ப இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னாதாரமா இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஆர்வம் கொடுக்குது. அடுத்த வீட்டுல இன்னொரு இங்க பாரு அவன் தொழில் எப்படி இருக்கான், அவன் தொழிலுக்கு போய் அப்படின்னு சொல்லி தொழில் சொல்லி இன்னைக்கு அமளி நகர் ஃபுல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. எங்க ஊர்லயும் இப்ப நிறைய இளைஞர்கள், ஆனா எங்க ஊர்ல நிறைய நல்லா படிக்கிறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேலைக்கு போறாங்க. அது போக கொஞ்சம் பேர் இங்க கும்பத்தூர்ல தொழில் செய்யறாங்க. அந்த தொழில் செய்யறவங்களும் இப்படிதான். இளைஞர்கள் உள்ள வந்த உடனே நல்ல ஒரு ஆர்வம். காற்று அதிகமா இருக்கு, அப்பா சொல்றாரு இல்ல காற்று அதிகமா இருக்கு என்ன செய்ய, அப்பா நீங்க வாரீங்கன்னா வரலையா, நீங்க இருங்க நாங்க போயிட்டு வரோம். அந்த தைரியம் அந்த தகப்பன் முன்னாடி இந்த வயசுல இப்படிதான் இருந்தாரு, வீரமா தான் செஞ்சாரு. அது கட்டுமரத்திலேயே இருக்கும் போதே அவர் அவ்வளவு துடுப்பு போட்டு பாயில போட்டு போயிட்டு வந்தவர் தான். இப்ப வயசாகும் போது அவரால் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த பையன் அடுத்து கொண்டு போறான். அதனால ஊருடைய அந்த வருமானம் அல்லது பொருளாதாரம் கீழே போகாம நல்ல நிலைக்கு எங்களால இருக்க முடியுது. இதுல ஒரு கட்டுமரத்துல நாங்க தொழில் செய்யும் போது எங்க மாமா பையன் ஒரு ஆளு தொழில் போயிருந்தேன். விடிய காலம் 4 மணிக்கு கட்டுமரத்துல உள்ள போயிருக்காங்க. இந்த முரல்னு சொல்லுவோம் தெரியுமா, கொம்பு நீளமா இருக்கும், பச்சை கலரா இருக்கும், வாழா முரல்னு சொல்லுவோம், கலிங்கன்னு சொல்லுவாங்க. அது உருள வாழா முரல்ங்கிறது அந்த கொம்பு சீக்கிரத்துல இதாவாது, முறியாது. அது ஜம்ப் பண்ணு, அதிகமா ஜம்ப் பண்ணும். ராத்திரி நேரங்கள்ல ஜம்ப் பண்ணும், பகல்ல ஜம்ப் பண்ணும், சுருன்னு அப்படி போகும். எங்க மாமா பையனுக்கு காலில் முட்டுக்கு கீழ்பக்கம் அந்த சதையை இதுல குத்தி இந்த பக்கம் சதையை தள்ளி பிடிச்சிட்டு நிக்கி அப்படியே பிடிச்சி அவரு இழுத்துட்டார். எப்படியோ இழுத்துட்டார், கொம்பு முறிச்சு துண்டா வந்துட்டு. அந்த கொம்புல உள்ள சின்ன பீஸு காலில் இருக்கு. வெறும் கட்டு மரம், பாய் மரம், துடுப்பு, இன்ஜின் கிடையாது. அங்க இருந்து திரும்ப உடனே பாயை பிடிச்சி மாத்தி வச்சு அப்புறம் துடுப்பு போட்டு கொண்டு 11 மணிக்கு, காலையில 11 மணிக்கு தான் கரையில் சேர்ந்திருக்காங்க. அப்பெல்லாம் பஸ் வசதி கிடையாது. அந்த நேரம் அங்க அமல் நகர்ல இருக்கும்போது ஆட்டோ வசதி கிடையாது. எப்படியோ நாளாகி போய் அந்த நேரம் கழிஞ்சு ராத்திரி போய் ஆஸ்பத்திரி போய் சேர்ந்து அவங்க ஏதாவது ஆபரேஷன்ல பண்ணி எடுத்து முடிச்சாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கடலுக்கு போகல. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் காலில் வலி அதை ஆபரேஷன் 2வது ஆபரேஷன் பண்ணும்போது இன்னும் அந்த பல்லு அதுல இருந்திருக்கு. இன்னைக்கு எங்க மாவையும் இருக்காரு, ஆனா அவர் கடல் தொழிலே மறந்துட்டார். ஆபத்து, அவ்வளவு ஆபத்து உள்ள தொழில் கடல் தொழில். அதே போல இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புன்னகாயில்ல நான் ஒத்தையில தான் அன்னைக்கு ஆள் இல்லாம கடலுக்கு போயிருந்தேன். போற வழியில ஒரு படகு கமுந்து கிடக்கு. புன்னகாயில லம்பாடி இன்ஜின்னு பெரிய வல்லம், வலை வச்சு தொழில் செஞ்சாங்க. ராத்திரி 10 மணிக்கெல்லாம் வல்லம் கமுந்து அது அந்த குளிர் நேரம், அந்த நவம்பர் மாசம். அதுல எல்லாரும் தண்ணியில விழுந்து பிறகு எலும்பி மேலே ஏறி இருந்தாங்க. தண்ணியில விழுந்த ஒரு 60 வயசான ஆளு எலும்பல், அவரை காணும். இவங்க உட்கார்ந்துருக்காங்க. நான் கொஞ்சம் முந்தி போயிட்டு இருந்திருக்கேன். போகும்போது கருப்பா என்னடா கடல், அந்த விடிய கால நேரம் ஒரு 5-5:30 போல அந்த தேரம் வெளுத்து போற நேரத்துல போய் பார்த்தேன்னா ஆட்கள் அந்த வள்ளத்துல கமுந்து கடை வள்ளத்துல ஏறி உட்காந்துருக்காங்க. கடகடன்னு போய் பக்கத்துல போய் பிடிச்சி ஆட்கள்லாம் ஏற்றி உட்கார வச்சிருக்கு. என்ன ஒரு ஆளு கிளம்பையில ஆள் வலையோட போயிட்டாரு போல தெரியல, வள்ளத்தை மெலத்தணும். அப்புறம் நாங்க அந்த எங்க படகு அந்த பக்கம் இந்த பக்கம் போவோம். நாங்க அவங்களை எல்லாம் சைகை காட்டி கயிறு போட்டு துண்டு காட்டி ஆட்களை சத்தம் போட்டு ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சேர்த்து எல்லாரும் அதுல ஒவ்வொரு ஆளையும் படகுல வச்சுக்கிட்டு மிச்ச ஆட்களை தண்ணியில விழுந்து அந்த படகை திருப்பி அந்த வலை எல்லாத்தையும் அள்ளி மேல வச்சு இந்த ஆட்களையும் ஏற்றி வச்சு புன்னகாயில் வள்ளங்களை வேற ஆட்களை கூப்பிட்டு அந்த வள்ளங்களை நாங்க கொடுத்து விட்டோம். இது ஏன் சொல்றேன்னா, கடல்ல எந்த மீன யாருனாலும் சரி, சண்டைக்காரனா இருந்தாலும் சரி, கடல்ல அது கடல் உயிரை இழந்து போற இடம். ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த நேரம் போய் பாஞ்சு செய்யறதுல அது இப்ப நமக்கு கரையில கூட சொல்லுவோம் நான் உளுந்து கிடக்கா, அது யாரு நமக்கு தெரிஞ்சவன் தான், இவன் நம்ம சண்டை போட்டவன் தான், கொஞ்சம் தள்ளி நிக்கிற சில அவலங்கள் கூட நடக்குது. அது நடக்கக்கூடாது. கடல்ல இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அவனுக்கு யாருக்கும் ஆபத்து வராம இருக்காது. அப்படி எல்லா மக்களும் நாங்க செஞ்சதை நான் சொல்றேன், இன்னும் எத்தனை பேரும் செஞ்சிருக்காங்க. அவங்க இப்படி எங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க, நாங்க அன்னைக்கு அங்க போனாரு இப்படி ஆபத்து நடந்துச்சுன்னு சொல்லி. அப்படி உதவி செய்யறதும் இன்னைக்கு மீனவ மக்கள் நல்ல அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது இதுல என்னன்னா, பக்கத்துல ஊரு எல்லாமே நல்ல முன்னேறி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு தூண்டி தொழில தான் வந்துட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, இந்த தூண்டி தொழில் ஏன் நம்ம தூண்டி தொழில் மட்டும்தான் நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிறதுனா, நிலைச்சு என்ன வருமானம், இடையில கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கஷ்டங்கள் இருக்கும், அந்த வருமான குறைவு இருக்கும், கடல் கலக்கா இருக்கும்.
ஆனா தூண்டில் தொழில நிலையா எங்களால கடைசி வரை செய்ய முடியும். தூண்டில் மட்டுமே கடைசி வரை செய்ய முடியுங்கிறது எங்களுக்கு உறுதியா பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால இதை மாற்று கருத்து எந்த இதுவுமே கிடையாது. இதுல மீன்களும் அந்த உயர்தர மீன்கள் எங்களுக்கு கிடைக்குது. அதாவது வலையில வலையை போட்டோம், என்ன மீன் படுது அப்படிங்கிறது வலையில வரும்போது தெரியும். அதாவது என்ன மீன்னா அந்த மீன் சைஸ்லயே சின்ன ஒரே சைஸ்லயே பல வகை மீன் இருக்கு. அதுல என்ன மீன் படும் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. பல மீன் படும், பெரிய மீன் அதுல மாட்டாது. சரி, ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒரு தூண்டில் போடுறோம்னா சீலாவுக்குன்னா சீலா தான் இதுல வரும். சீலாவுல மிஞ்சி போனா ஒரு பாறை வரும் அல்லது ஒரு ஐலஸ் வரும். ஆனா சீலா தொழிலுக்கு சீலா தான் வரும். வேற மீன்கள் இதுல பாதிப்படையாது. எந்த மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் பாதிப்படையாது. நாங்க இறக்கி மட்டும்தான் அந்த மீன்களை பிடிக்கிறோம். அதனால இந்த தொழில் யாரும் செய்யலாம். அவங்களுக்கு இந்த அனுபவ அறிவு கொஞ்சம் வேணும். ஆனா அனுபவம் கண்டிப்பா வேணும். மொத்தம் 4 வகை உண்டு. ஒரு தொழில் செய்யணும்னா தூண்டி தொழிலுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு வேணும், தைரியம் வேணும், ராத்திரி நாள் கண்ணு முழிக்கணும், கண்டிப்பா கடின உழைப்பு வேணும். இன்னொன்னு, அந்த உழைப்புல நாம் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். அது எங்கிட்ட உண்மைங்கிறது எதுக்குன்னு சொன்னா, இப்ப எனக்கு 10 மீன் கிடைச்சிச்சு, மீன் குடிச்சிட்டு இருக்கேன், இன்னொரு வெள்ளம் வந்துச்சு, எப்பா மீன் கிடைச்சாப்பா, ஆமா 10 மீன் கிடைச்சிப்பா, இந்த இடத்துல கொத்துச்சு, இந்த மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த பாறைகள் சொல்லிடுவாங்க. அவங்க அடுத்து போனா அவங்க அதுல 5 மீனோ பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா நாளைக்கு நான் இதே போல நான் லேட்டாகி வரும்போது அவர்கிட்ட நான் கேட்பேன். அவர் என்கிட்ட நான் என்ன மாதிரி சொல்றேனோ அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதனால அந்த உண்மை கண்டிப்பா எங்கிட்ட வந்துடும். கரைக்கு வந்தாலும் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்பாங்க, இப்ப எந்த பாருக்கு போனேன், என்ன மீன் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நாங்க அந்த உண்மையை சொல்றது உண்மை. கடின உழைப்பு, உண்மை. இதுல இன்னொன்னு என்னன்னா, குறைஞ்ச முதலீடு. மண்ணெண்ணெய் செலவு, பெட்ரோல் செலவு, தூண்டில் செலவு கொஞ்சம். இப்ப லைன் தூண்டில் சொல்லும்போது 20,000, 30,000, 40,000 வரும். கேரம் மட்டுக்கு 40,000 வரும். இந்த சீலா மட்டுக்கு அதுல ஒரு 20,000 வரும். அந்த மாதிரி அது அவ்வளவுதான். அதுவும் பெரிய அளவுக்கு அழிவு போகாது. எங்களுடைய உள்ளதை சொல்றேன். ஒற்றுமை கஷ்டமே இல்லை, ஒரு நஷ்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நஷ்டங்கள் இருக்கும், காணாமலே போயிடும். லைன் தூண்டில் 40,000 போட்ட மட்டும் நாளே மீன் நிறைய எடுத்து புளோட் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் காணாமலே போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அது ஒரு நஷ்டம். ஆனா இப்படி வலை தொழில்ல இவ்வளவுக்கு வலையை அழிச்சு கடல்லையும் நிறைய போய் அப்புறம் கரைக்கு வந்து அதுல ரொம்ப கஷ்டம். பக்கத்துல உள்ள சிங்கித்துறையெல்லாம் நல்லா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேர் இப்ப மாறிட்டு வராங்க, இந்த தொழிலுக்கு மாறிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்தபடி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, பெரியவங்ககிட்ட சில அனுபவங்களை கேட்கணும். அது கண்டிப்பா கேட்கணும். நாங்க கேட்டதுனால நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கோம். இன்னைக்கு எங்க பெரியவங்க இருக்காங்க. அவங்களால தொழில் போக முடியாட்டாலும் கரைக்கு வந்தோம்னா எங்கிட்டே கேட்பாங்க, நீ இந்த பார்ல போனியா, இன்னைக்கு இந்த நீவாடு நின்றுச்சு, இந்த நீரோட்டம் நின்றுச்சு, நீ இந்த பாருக்கு போனியா அப்படின்னு கேட்பாங்க. ஐயே, இந்த பாருக்கு போகல, இந்த மாதிரியா இந்த நீரோட்டத்துக்கு இந்த பாருக்கு போ, அந்த நீரோட்டத்துக்கு அந்த பாருக்கு போ அப்படிங்கிற விஷயங்களை சில விஷயங்கள்ல பெரியவங்க இன்னைக்கும் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அவங்க கிட்ட எப்பவும் நாங்க அந்த கருத்தை கேட்டுட்டு தான் போவோம். கடற்கரையில போய் கடல் ஓரத்துல போய் நின்றுட்டு இந்த வந்து சொல்லுவாங்க, இன்னைக்கு நீவாடு வாணிவாடு நிக்கி, அதாவது தெற்கு பாக்க நிக்கி. எப்படி தெரியுது உங்களுக்கு? கடல் மண்ணு, கடல்ல நாம் மிதிக்கும் போது அது கொஞ்சம் இலக்கமா இருக்கும். அது அவங்களுக்கு அனுபவத்தை தெரியுது, நமக்கு எப்படி போட்டாலும் தெரியாது. அப்படி மிதிக்கும் போது கொஞ்சம் இலக்கமா இருக்கு, இன்னைக்கு நீரோட்டம் வாணிவாடு இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, டெம்பரா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு சோனிவாடு நிக்கி அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்தது அவங்க தான். நாங்க இப்போதைக்கு காற்று பாக்குறா இருந்தாலும் நீரோட்டம் பாக்குறா இருந்தாலும் இந்த வின்டி ஆப் பாக்குறோம். அப்புறம் ரிலையன்ஸ் அறக்கட்டளை இருந்து எங்களுக்கு ஒரு 60-70 மீனவர்களுக்கான ஒரு தகவல் வந்துடும். அதெல்லாம் எங்களுக்கு இப்பவும் நாங்க வெளி தொடர்புகள் இருக்கோம். அது வந்த உடனே அதை கணக்கு பண்ணி போவோம். ஒரு சில நேரங்கள் அதையும் மாறி வரும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு திடீர்னு சின்ன சின்ன குட்டி மேகங்கள் அது எங்களுக்கு சேட்டலைட்ல பிடிக்க மாட்டேங்குது, அதனால சில நேரங்கள் காற்று அதிகமா வந்துடும், அது எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. அதுல வின்டி ஆப்லயும் சில விஷயங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு கணிப்பா இருக்கு. முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு கட்டுமரம் தொழிலுக்கு போச்சு வரலன்னு சொன்னா அடுத்த கட்டுமரம் கடலுக்கு போக மாட்டோம். இன்னைக்கு வர வேண்டிய நாள், அதாவது ஒரே நாள்ல வராது. இன்னைக்கு போன வரல மரம் கட்டுமரம் நாளைக்கு தான் வரும். ஏன்னா இங்க இருந்து பார்த்தாலே பாக்குற தூரம் தான் அந்த கட்டுமரம். அங்க இருந்து இங்க போகும், அங்க இருந்து இங்க போகும். கோடை காத்து பள்ளமா இருக்கும், துடுப்புல போட்டா வராது. பாய் மரத்துல இப்படியே போனா அந்த எதிர்காத்துக்கு பாய் மரத்துல அந்த பாயில காத்துப்பட்டு அப்படியே புன்னக்காயில தேடி போயிட்டே இருக்கும். எங்க ஊர்ல இருந்து அங்க புன்னக்காயில இருந்து அடுத்து மாத்தி போட்டு வந்தோம்னா கொம்புத்துறைக்கு வராது, காயில் போட்டதை தேடி போகும். அப்புறம் அங்க இருந்து மாத்தி போட்டோம்னா கொம்புத்துறைக்கும் கொஞ்சம் தள்ளி போய் விடும். இன்னும் அங்க இருந்து அடுத்து பாயை மாத்தி போட்டு வந்துச்சுன்னா கொம்புத்துறை பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போய் விடும். அங்க இருந்து துடு போட்டு வரும். இந்த 4 தடவை மாத்தி வைக்கிறதுலேயே ஒரு நேரம் மாத்தி வைக்கிறது 2 மணி நேரம் ஆகும்.
அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த போட்டு வல்லம் மாத்தி மாத்தி மரம் வருந்துட்டுன்னு சொன்னா சரி நம்ம மரம் தான் அந்த வந்துருவாங்க, நம்ம தொழிலுக்கு போகலாம் போவோம். கண்ணுக்கே தெரியல மரம் வரலன்னா கடலுக்கு போக மாட்டோம். அந்த மரத்தை தேடி போறதோ அல்லது மறுநாள் காலையில் அவங்க வந்து சேர்ந்த பிறகுதான் அடுத்த தொழிலுக்கு போகும். ஊர்ல ஒரு கட்டுப்பாடுகள், அதாவது கட்டுப்பாடுகள் வந்து சாதாரண ஒரு, அதாவது அது சுமூகமா ஒரு அன்பான சட்டம் சொல்லுவோம்னு, எல்லாருக்கும் பொதுவான சட்டம். அப்படி சட்டம் எங்க ஊர்ல இருக்கு. தொழில் சீலா தொழில் நல்லா நடந்துட்டு இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நாட்கள்ல லைன் தூண்டில் சீலா மட்டும் விடக்கூடாது. எங்க விடக்கூடாது? இன்னைக்கு 40-50 மரம் வல்லம் வந்து பவளப்பாறையில ஓடுற அந்த சின்ன சின்ன பவளப்பாறைகள்ல சீலா மீன் பிடிக்கிற இடத்துல நம்ம லைன் தூண்டில் போடக்கூடாது. எங்க ஊருக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. ஏன் அதை போடக்கூடாதுன்னா பெரியவங்க எங்களுக்கு சொல்லி தந்தது. மீன்கள் வந்து லைன் தூண்டில்ல மாட்டி நல்லா ஓடி உளுந்து செத்து அப்படியே தூக்குல தொங்குனது போல தொங்கி கிடந்துட்டு இருக்கும்போது அதனுடைய ஒரிஜினல் நல்ல வேற உயிருள்ள மீன்கள் பக்கத்துல வந்தன்னா அதுக்கு அறிவு இருக்குங்கிறது தெரியாது. அதுக்கு சில உணர்வுகள் இருக்கு. அது இந்த மீன் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பவளப்பாறைகள்ல இருக்கிற இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வேற பாறைக்கு போயிடும், வேற பவளப்பாறை. அப்ப மறுநாள் காலையில நம்ம அடுத்து இந்த ஒத்த கயிறு மீனுக்கு தூண்டிலுக்கு வந்து போடுறவங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இது அந்த கட்டுமரம் போதே எங்களுக்கு அவங்க சொல்லி தந்தா இன்னைக்கு நாங்களும் அதை அனுபவிச்சோம். ஒரு சில பேர் போட்டு பார்ப்பாங்க, மீன் இவங்களுக்கு லைன் தூண்டில மாட்டும், ஒரு 5 மீன் கிடைக்கும். மற்ற வள்ளங்கள் ஒத்த கயிறுக்கு போட்டு ஓடும்போது மீன் கிடைக்காது. அப்போ கரைக்கு வந்த பிறகு இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். நீ எதுக்கு இந்த லைனை போட்ட பாத்தியா இப்படி ஆச்சா? அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு கட்டுப்பாடு வைப்போம். இந்த மாதிரி பவளப்பாறைகள்ல யாரும் போடக்கூடாது. ஒரு நாள் செஞ்சது மறுநாள் இதுவரை யாரும் போட்டு கூட பார்க்க மாட்டோம். இப்பதான் வேற திரேஸ்புரம் அங்கிருந்து சில ஒரு 4-5 போட்ல வந்து அது பெரிய போட்டு அவங்க வந்து 2-3 நாளா தங்குறவங்க அவங்க வந்து போடுவாங்க. அவங்க வந்து அந்த பவளப்பாறையில வந்து போடும்போது எங்களுக்கு ரன்னிங்ல போகும்போது இன்ஜின்ல அந்த பெப்ளூர்ல ரோல் சுத்திரும். கயிறு இழுத்துட்டு வரும்போது சீலா மாட்டிட்டு வரும்போது சிலரும் அதுல மாட்டி அந்த ரோல் அத்துரும் அல்லது எங்க ரோல் அத்து மீன் போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி இப்ப அவங்களும் கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சவால்களையும் தாண்டி தான் நாங்க வரணும். ஊர்ல ஒரு ஒற்றுமையான ஒரு தொழில். அந்த ஒற்றுமையும் அந்த பெரியவங்களுடைய எப்படி அவங்க செஞ்சு வந்தாங்களோ அதே போல இன்னைக்கு சின்ன பசங்களும் எங்களுக்கு மரியாதை வந்து அழகா கொண்டு போயிட்டு இருக்கும். இதுல வேற என்ன சொல்லணும்னு சொன்னா, கச்சாங்காத்து பாரம்பரியமான பழமையான இது சொல்லியாச்சு, இளைஞர்களுக்கான விஷயம் சொல்லியாச்சு. அதுதான் முக்கியமானது. வலை இல்லாத வெறும் தூண்டில் தொழில் தான் இங்க பிரமாதம். வலைங்கிறதே தெரியாது எங்களுக்கு, வலை கட்ட தெரியாது. அமல்நகர்ல வச்சு நாங்க வலை கட்டுவோம். அங்க வந்து வலையின் தொழில் போயிட்டு இருந்தோம், வலை கட்டுவோம். அதையே விட்டு 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 வலை தொழிலே இன்னைக்கு தெரியாத அளவு தான் இப்ப இருக்கு. அதுபோல வருமானம், நல்ல தரமான வருமானம் எங்களுக்கு இருக்கு. அந்த வருமானம் போதுமானதாக இல்லைங்கிறத நாங்க குறை சொல்ல வரல. நல்ல வருமானங்கள் இருக்கு. அதை வச்சு எங்களால இந்த காலங்களை எங்களால் நடத்துறதுக்கான ஒரு போதுமான வருமானம் இருக்கு. அதே போல மோதல்கள் எங்க ஊர்ல வந்து இந்த சொல்லுவாங்க, சண்டை சச்சரவு சொல்லிட்டு அப்புறம் எங்க மீனவர்கள் கேட்டுட்டு இருக்க சொல்லுவாங்க, கொம்புதல் பத்தி ரொம்ப உயர்வா சொல்லாதீங்க, மாதிரி அடுத்து சண்டை வந்துடாம அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் உயர்வா சொல்லக்கூடாது, அதிகமா சொன்னா அது கண்ணுப்படும் சொல்லுவாங்க. தகராறுங்கிறது எங்களுக்குள்ளேயே நாங்க அதை சமாளிச்சிருவோம். பெரிய அளவுக்கு ஒன்றும் தகராறுகள் ஒன்றும் கிடையாது. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறதுனால. நீங்க ஒரு 2-3 பேர் சண்டை போட்டிருக்கான், ஒரு சின்ன தூண்டில் பிரச்சனையோ கடல்ல ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, அதை சொல்லி இதை சொல்லி இங்க பாரு அது செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு இப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லி போயிடுவாங்க. பெரியவங்க வந்து நின்னாலே நாங்க அவ்வளவுதான் பயந்துரும். அப்புறம் சுற்றுச்சூழல் ரொம்பவும் இது வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பா சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத ஒரு தொழில். நாங்க ஒரு அக்கடி தொழில்னு சொல்லி செயற்கை பவளப்பாறை மாதிரி உருவாக்கி கணவாய் மீன்களை பிடிக்கிறோம். நாங்க ஏடியாவுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம். இது வந்து நாங்க செயற்கையாகவே மீன்களை கனவ முட்டைகளை இட வச்சு அந்த மீன்களை கனவா மீன்களை குறிப்பிட்ட ஒரு சில மாசங்களுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த அக்கடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் பார்த்தாங்க, நீங்க உற்பத்தி பண்றதுனால ஒரு பிரச்சனை இல்லை, இது பெரிய தடை விதிக்கிற ஒரு இது இல்லை. நீ சுருக்குமடி அப்புறம் கில்நட்டு இந்த பெரிய பெரிய இதுக்கெல்லாம் சொல்றாங்களே, இந்த இதுக்கு இது வந்து பெரிய அளவு ஒன்றும் இல்லை. இதை நீங்க பக்குவமா செய்யுங்க. கொஞ்சம் 1 மாசம் 2 மாசத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது சீலா தொழிலுக்கு. நான் இப்போ அடுத்தது பிப்ரவரி மார்ச் வந்த உடனேயே எங்களுக்கு தங்கல் தொழில் பிப்ரவரியிலேயே தொடங்கிடும். தங்கல் தொழில் இன்னைக்கு கூட நாங்க 2-3 நாள் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் தங்கல் தொழில் போயிட்டு தான் வந்தோம். இன்னும் அது அப்படியே மாறி தொழில் போயிடும். எந்த நேரமும் எந்த தொழிலும் எங்களுக்கு செய்யறதுக்கான அந்த சூழ்நிலையை இன்னைக்கு எங்க ஊர்ல உருவாக்கியிருக்காங்க. எங்க ஊர்லயே ஒரு தூண்டில் கடை வச்சிருக்காங்க இன்னைக்கு. அவரெல்லாம் நல்ல தொழில் செய்யறவர், இப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா தூண்டில் தொழில் இந்த ஜாமான்களை வச்சு வித்துட்டு இருக்காரு. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, எங்களுக்கு லெகுவா கிடைக்குது.
அந்த மீன் பிடிக்கிற விஷயம் இப்போ ஒரு புது மாடல்னு சொன்னா அந்த கடையிலே வந்துடும், எங்க ஊர்லயே கடையிலே வந்துடும். அவருக்கு ஒரு சில ஐடியா தோணி அந்த மாடல்ல அதை கொண்டு வந்து இங்க வந்து விற்பாரு. 100 ரூபாய் பொருள் நமக்கு ஒரு 5 ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்லை, நமக்கு வேற எங்கேயும் அலைய வேண்டாம், இதே போல நுணுக்கமும் கிடைக்காது. அதனால அந்த ஒரு வசதியும் எங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. பஸ் வசதி குறைவு, சின்ன மினி பஸ் தான் இந்த பக்கம் வருது. ஏன்னா காயல்பட்டணம்ங்கிறது ஒரு பெரிய ஊரு, நம்ம இஸ்லாமிய சகோதரர் இருக்க ஊரு. அந்த ஊர்களுக்கு நிறைய இந்த இது பாதைகள், ரோடு பாதைகள் அப்படிலாம் இருக்கும். நிறைய வீடுகள், அப்புறம் முஸ்லிம் பெண்கள்லாம் குறுக்க விட வருவாங்க. அதனால பஸ்ஸுகளை அதிகமா போக்குவரத்துக்களை அவங்க அனுமதிக்கல. ஒரு குட்டி மினி பஸ், ஒரு 2 பஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா வீட்லயுமே 2 வீலரு, இது பைக் வச்சிருக்காங்க. அதனால ஓரளவுக்கு மக்கள் அதுலேயே பயணிச்சுக்குவாங்க. நல்ல வசதியான ஒரு வழியா இருக்கு. குறைந்த செலவு. இப்ப நாங்க வந்து இப்போ நான் சொன்ன மாதிரிதான், வல்லம் வந்து 4 லட்சம் ரூபா வல்லம். அப்புறம் எங்களுக்கு 4 லட்ச ரூபா எல்லாம் வராது, ஒரு 3 லட்ச ரூபான்னு சொல்லுங்களேன். 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா இப்போ வல்லம் செய்யறோம். அவங்க அந்த பக்கத்து ஊர் கிராமங்கள் செய்யற மாதிரி உள்ள மாடல் இது. எங்களுக்கு ரன்னிங் அதிகமா போகணுங்கிறதுக்காக நாங்க இந்த மாடலை செஞ்சிருக்கோம். இது வந்து ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபாய் கிட்ட ஆகும். 2 இன்ஜின் இப்போதைக்கு 9 9.9 சொல்ற இன்ஜின், யமஹா இன்ஜின், 2 இன்ஜின் கொண்டு போறோம். இப்போ ஒரு 15 பேர்கிட்ட எல்லாம் 25 வாட்ஸ் மண்ணெண்ணெய் இன்ஜின் கொண்டு போறோம். அது எதுக்கு நாங்க இப்போதைக்கு இந்த பெரிய இன்ஜினை நாடுறோம்னு சொன்னா, ஒரு 40-45 நாட்டிகள் தூரமா போகும்போது ஆழ்கடலுக்கு போகாம சைடா போகும், தெற்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம். அது மாதிரி அந்த ஆழ்கடலுக்கு இல்லாம சைடா போகும்போது அங்க இருந்து நம்ம கரைக்கு வர்றதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அந்த டபுள் இன்ஜின் அடிச்சு ஓடிஞ்சாங்க. அப்ப இந்த 25 வால்ஸ் இன்னொரு 9 இருக்கும்போது 10-12 ஸ்பீடு கிடைக்கிற இடத்துல 16-17 ஸ்பீடு கிடைக்கும். அப்ப இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூடுதலா அந்த மீன் பிடிக்கிற நேரத்தை கூட அங்க மீன் பிடிக்கிறதுல செலவழிச்சிட்டு அந்த ஸ்பீடை இங்க கூட்டி மண்ணெண்ணெய் ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் கூட தான் போகும். ஆனா அந்த நேரத்துக்கு கரெக்டான ஏலம் நடக்கிற இடத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு வந்து சேர முடியுது எங்களால். அப்ப இது வர வர இப்போ பெரிய இன்ஜினுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாயிருக்கு. மண்ணெண்ணெய் செலவு அதிகம் தான். மண்ணெண்ணெய் வந்து மானியத்துல எங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. மானியம் வந்து 25 ரூபா வச்சு தராங்க. ஆனா 300 லிட்டர் தான் தராங்க. அது எங்களுக்கு போதாது. அதாவது 300 லிட்டர்னா இப்ப நாங்க சொல்றோம் 40 நாட்டிகள் போய் அங்க இருந்து இங்க வரணும்னா 120 லிட்டர் மண்ணெண்ணெய் காலி ஆயிடும். 120 இன்னும் 150 பெரிய இன்ஜின்ல இப்ப 150 லிட்டர் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு. 2 நாளையில இந்த 300 லிட்டர் காலி. அப்புறம் நமக்கு மண்ணெண்ணெய்க்கு அலையதான் செய்யணும். வெளியே யார்ட்டையாவது கொஞ்சம் வச்சிருக்கவங்க கேட்டோம்னா நம்ம 25 ரூபாய் தர மாட்டாங்க, 50 ரூபாய் தருவாங்க, 70 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. தொழில் அதிகமா இருந்துச்சுன்னா வேணும்னா வாங்கு, இல்லைன்னா போன்னு சொன்னா 70 ரூபாய் கொடுத்து கூட வாங்க வேண்டியிருக்கும். செலவு இருந்தாலும் நமக்கு அந்த வருமானம் இருக்கனால அது பெருசா தெரியாது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கு. இன்னைக்கு வர கொம்புத்துறைங்கிறது பல வகையில முன்னுதாரணமான ஒரு கிராமமா இருக்குது. நான் என்ன காட்டுறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்த நேரம் 30,000 ரூபாய் பணமும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஊருக்கு முன்மாதிரியான கிராமம்ங்கிற ஒரு ஊருக்கு கிடைச்ச ஒரு அவார்டு. இன்னொன்னு டாப்கோ பெட்டு, அதாவது நாங்க வந்து லோனுக்கு படகு தருவாங்க. அந்த லோனை யாருமே பாக்கி வைக்காம ஒழுங்கா கணக்கான நாள்ல கட்டி முடிச்சாங்கிறதுக்கான ஒரு அவார்டு. அதுக்கும் ஒரு கேடயமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து அதுவும் எங்களுக்கு தந்திருக்காங்க. இன்னைக்கு பிஷரிஸ் காலேஜ் அல்லது பிஷரிஸ் நம்ம ஏடி ஆபீஸ் அங்க எல்லாமே கொம்புத்துறைன்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல மரியாதையான ஒரு கிராமம். வாடா போடா பேச்சு சண்டை போடுறது அங்க யாருக்கும் ஏடி ஆபீஸ்ல இருந்து யாரும் இங்க சண்டைக்கான ஆளுக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தலைவர்கள், அதை நான் முக்கியமா சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு கமிட்டி ஒரு வருஷம் இருக்கும். இப்போதைக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு கமிட்டி. அந்த ஒரு கமிட்டி ஏதாவது ஒரு சாதனை இந்த ஊருக்கு செஞ்சிருவாங்க. ஒண்ணுல பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த கமிட்டிக்கு அமைதியா கொடுத்துருவாங்க. அல்லது கோயில் கட்டுவாங்க, அல்லது ஏதாவது கொடிமரம் கட்டுவாங்க, மதில் கட்டுவாங்க, குடிசடி கட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கமிட்டியும் போட்டி போட்டு நல்லதை செய்யறதுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இதை செய்யறாங்க. எங்க உள்ளூர் மக்கள் பெரியவங்களுடைய அனுபவத்தை வச்சு நாங்க இன்னைக்கு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு வரை நான் பேசுறது பெரியவங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்க எடுத்ததுதான் இன்னைக்கு நாங்க இந்த தொழிலை பெரிய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால கடலுக்கும் பிரச்சனை இல்லை, மற்ற சமூகத்துக்கும் பிரச்சனை இல்லை, எந்த இதுக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாம் குவாலிட்டியான மீன்களை நாங்க இன்னைக்கு கொம்புத்துறை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உயர்தரமான மீன்பிடிப்பு.
கடலுக்கு பாதுகாப்பான முறையில நாங்க கடலுக்கு போறது அது ஒரு ரொம்ப முக்கியமான. ஏன்னா விசேஷ காலேஜில் வந்து எங்களை வந்து ஆய்வு பண்ண வருவாங்க. ஆய்வு பண்ண வந்துச்சுன்னா அவங்க வந்து கேட்கறது என்னன்னா, இப்போ லைஃப் ஜாக்கெட் கொண்டு போறீங்களா, அப்புறம் அந்த மைக்கு ஏதாவது கொண்டு போறீங்களா, செல்லு கொண்டு போறீங்களா அப்படி கேட்பாங்க. லைஃப் ஜாக்கெட்டு எங்களுக்கு தந்த லைஃப் ஜாக்கெட்டு ஏதாவது ஒன்று. ஏன்னா எங்களுக்கு தண்ணியில விழுந்து எழும்புற அளவுக்கு எங்களுடைய நீச்சல் தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டை வள்ளத்துல வச்சிருப்பாங்க. செல் வந்து கண்டிப்பா எல்லாரும் கொண்டு போகணும். அதுலயும் நம்ம கேமரா செல் வந்து அந்த சின்ன செல்லுன்னு இருக்கு, 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு செல்லு, வெறும் பட்டன் செல். அது ரொம்ப தூரத்துக்கு டவர் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து வாக்கி டாக்கிலாம் தந்தாங்க. வாக்கி டாக்கி நல்ல உதவியா இருந்துச்சு, நல்ல அழகா பிரயோஜனமா இருந்துச்சு. ஆனா அது ஒழுங்கா வேலை செய்யாம ரிப்பேர் ஆகி இப்ப எல்லாமே போஞ்சு போச்சு. இப்ப சொந்தமா ஏதாவது ஒரு 4-5 பேர் தான் அந்த வாக்கி டாக்கி வச்சிருக்காங்க. எக்கோ சவுண்டர் அது இப்ப எல்லா பக்கத்துலயும். எக்கோ சவுண்டர்ங்கிறது கடல் ஆழம், அப்புறம் மீன்களுடைய அந்த மீன் நடமாடுறது தெரிகிறது, தண்ணியினுடைய டெம்பரேச்சர், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் எக்கோ சவுண்டர். அது வந்து இந்த அக்கடி தொழிலுக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கு. இன்னும் மட்டு தொழிலுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. கணவாய் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. எக்கோ சவுண்டர் கண்டிப்பா எல்லா வள்ளங்களையும் இன்னைக்கு இருக்கு. ஜிபிஎஸ் அது கண்டிப்பா இருக்கு. ஜிபிஎஸோட நாங்க போறோம். இன்னைக்கு ஜிபிஎஸ் இல்ல, ஒரு வேலை செய்யலைன்னு சொன்னா கட்டில் போக மாட்டோம், கரைக்கு வந்துடும். அதாவது அந்த காலத்துல நாங்க கட்டுமரத்துல, நான் அந்த காலத்தை சொல்லலாம், ஏன்னா எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. அப்போ கட்டுமரத்துல இருக்கும்போது கனியங்கட்டுவோன்னு சொல்லுவோம். கடலுக்குள்ள கொஞ்சம் தள்ளி போயாச்சுன்னா அங்கிருந்து கரையை பார்த்தா நிறைய காடுகள், பனைமரங்கள் இதெல்லாம் இருக்கும். அந்த மரங்கள் வந்து அந்த சில வீடுகள், சில கோயில்கள் அது வந்து இருக்கும்போது இதைத்தான் கனியங்கட்டு, இதை இப்படி நேரம் வச்சுட்டு படகு அங்க போகும்போது இது அங்க தள்ளி போயிடும். அப்ப இதுலதான் நேத்து மீன் பிடிச்சது. அப்ப இந்த இடத்த ஒண்ணும் பண்ண மாட்டோம், இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த பனை இந்த திருச்செந்தூர் கோயில்ல இருந்துச்சு, அந்த பக்கம் தூத்துக்குடி லைட் ஆஃபீஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில கணிப்புகளை வச்சிருக்கோம். அந்த கணிப்புகளை நாங்க ஜிபிஎஸ் கொண்டு போய் அந்த கணிப்புகள் பக்கத்துல போய் மீன் பிடிக்கும் போது மீன் மாட்டின இடத்த என்ட்ரி பண்ணி தான் இன்னைக்கு நாங்க கரையே பாக்குறது. நீ ஆழ்கடல்ல போனாலுமே கரை தெரியாது, கரையே தெரியாது, வெறும் சுத்தி வர கடலா தான் தெரியும். ஆனாலும் அழகா போயிட்டு அழகா கரைக்கு வந்துடும். ஜிபிஎஸ் இல்லாம இவ கடலுக்கு போறது இல்லை, எல்லாமே ஜிபிஎஸ்ல பதிவு பண்ணிடுறோம். அதனால அதுவும் ஒரு பெரிய வகையில இப்ப அது வந்து நவீனத்துல இருக்கிறது. இந்த அளவுக்கு ஆன ஒரு தொழில மற்றவங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஊர்ல நாங்கெல்லாம் வெளியூர்களுக்கு போய் தொழில் பார்க்குறோம். அந்த இடத்துக்கு போயிட்டுன்னா அந்த ஆட்கள் 2 வருஷம் எங்களை வச்சு தொழில் படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லுவாங்க, இப்ப இந்த வருஷம் நீங்க வராதீங்க, எங்க ஊர்ல வள்ளங்க வச்சிருக்காங்க அப்படின்னா. இதை நான் என்ன சொல்றேன்னா, நாங்க கத்து கொடுத்துட்டோங்கிற பெருமைக்கு சொல்ல வரல. அவங்க அந்த கத்துக்கிட்டதுனால நீங்க வர வேண்டாம்னு சொல்லி சொல்றதுக்காக சொல்றேன். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த நமக்கு சொல்லி தந்தாங்களே, அவங்கள ஒரு காலம் நம்ம மறக்க கூடாது. ஆனாலும் அவங்க இன்னைக்கு தனியா அவங்க சொந்தமா மீன் பிடிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். இப்ப எங்களுக்கு எங்க கடல்ல மீன் கிடைக்கிறதுனால யாருமே இப்ப வெளியூருக்கு போகல. 2-3 வருஷமா தான் கொஞ்சம் 2-3 பேர் வெளியூருக்கு போனாங்க. அவங்களும் அதை நிறுத்தியாச்சு. இங்க சொந்த வீட்டிலேயே வந்துடலாமே, ஒரு நாளைக்கு ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், குடும்பத்தோட இருந்துக்கலாம். அதனால இது வந்து பெரிய அளவுக்கு நமக்கு தொழில் பிடிக்கலாம்னு சொல்லி யாருமே வெளியூருக்கு போகல. ஒரு சிலர் கூப்பிடுவாங்க அங்க இருந்து, என்ன வியாபாரிகள் எப்ப என்னப்பா வரலையா, நாங்க வரல, எங்க ஊர்ல எங்களுக்கு மீன் கிடைக்குது, அதனால எல்லா மீனும் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கறதுனால வெளியூர் போகல. ஆனா வெளியூர் மக்கள் எங்களை நினைச்சு அவங்க தொழில் அதை செய்யறாங்கன்னா எங்களுக்கு அது பெருமை, கண்டிப்பா பெருமை. ஏன்னா பெருமைக்கு சொல்ல வரல, அந்த கடல் மாசுபடாம, கடல் மீன் வளங்கள் வந்து சின்ன இறைகளை, சின்ன மீன்களை குறைக்க குறைக்க பெரிய மீன்களுடைய வருகை குறையும். அப்போ அந்த பொருளாதாரம் கீழே போயிடும். இந்த பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைகளை எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த பெரிய மீன்கள் ஒரு சில மாசங்கள் மட்டும்தான் அந்த பவளப்பாறையில் நிக்குது. மிச்சது அடுத்த வருஷத்துக்கு பாருங்க அந்த சீசன் குறைஞ்சு போகுது. கணவாய்க்கு அப்படித்தான். கணவாய்களுக்குன்னு வலைகள் போட்டு போட்டு அது அந்த மக்களுக்கு தெரியும், நம்ம போடுறதுனால இது குறையுதுன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு கணவாய் தூண்டில் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த எண்ணங்கள் வரையில. அதனால அவங்க அந்த வலை தொழிலே செஞ்சுட்டு இருக்காங்க. வலை போட்டு அந்த கணவாய் பார்ல பிடிக்காமலே இன்னைக்கு இருக்கு. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் சீசன் வரும், சில நேரம் திரும்ப வந்து வலை போட்டுருவாங்க. அது அவங்களுக்கு அந்த தொழில் தான் செய்யணும். ஆனா அவங்க அங்க வந்து மாறுறாங்கன்னு எங்களுக்கு வர்றது எங்களுக்கு சந்தோஷமான செய்தி தான். 10 வெள்ளத்துல 5 வெள்ளம் கணவாய்க்கு தூண்டிலுக்கு வராங்கப்பா அப்படின்னா வரட்டு. அதாவது அவங்களுக்கும் அனுபவம் வரணும், எங்களுக்கு வலை இல்லாம இருக்கும்போது எங்களுக்கும் வழக்கமான தொழில் வரும். யாருடைய மீனையும் யாரும் பிடிக்க போறது இல்லை. கடல்ல இருக்கிற மீன் உனக்கு இதுதான் மீனுன்னா இவனுக்கு தான். நாங்க ஒரு கதை எங்க பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு பெரியவர் வந்து கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம கடையில இருந்துட்டார். அவரு கணவாய் மீன் பிடிச்சிட்டு இருந்த ஆள், அதாவது வள்ளங்களுக்கு கொடுத்து கூலிக்கு போனவர். இப்ப அவரு ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு, சரியாகிட்டு அடுத்து கடலுக்கு வராரு. அப்ப அவர்கிட்ட சொல்லுவாங்க, இப்ப அந்த 4 மாசமா உள்ள கனவை இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கணுமே,
அந்த 4 மாசமா உள்ள கனவை எங்க, அது யாரும் பிடிச்சிருக்க மாட்டான். உங்க கனவை உங்களுக்கு தான் இருக்கும். இது எங்களுக்கு பெரியவங்க சொன்னதை நாங்க அந்த பெரியவங்க சொல்லியிருக்கோம். அதனால கடல் வேட்டையாடுறதுக்கு சம்பந்தம். வேட்டை லக்கு வேணும், கொஞ்சம் அனுபவம் வேணும், அந்த கடின உழைப்பும் அதுக்கு இருந்தா கண்டிப்பா எல்லாரும் செய்யலாம். ஆனா பொறுமை இதுல அதிகம் தேவை. பாய்மரத்துல நாங்க இந்த தூண்டில் சின்ன கொழுவா சாலை அந்த உயிர் பாறையை பொறுத்துட்டு 3 முள்ள வச்சுக்கிட்டு விட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம். ஆனா கையில தான் ஒரு 100 மீட்டர் நரம்பை விட்டுட்டு கையில பிடிச்சிட்டு இருப்போம். அந்த மீன், சின்ன மீன் அப்படியே லேசா ஆடி வர்றது எங்களுக்கு அந்த நரம்புல தெரியும். உயிர் இருக்கிறது தெரியும். செத்துட்டாலும் தெரியும், நரம்புல தெரியும். 100 மீட்டர் தூரமா இருந்தாலும் எங்களுக்கு அனுபவத்தினால தெரியும். இது எப்ப இந்த சீலா மீன் பிடிக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. திடீர்னு வரும். ஆனா அது வர்றதுக்கு ஒரு 2-3 செகண்டோ, ஒரு நிமிஷமோ, ஒரு 60 செகண்ட் சொல்லுமே, 50-40 செகண்ட்லயோ எங்களுக்கு அது தோணும். எப்படின்னா, பெரிய மீன் கிட்ட, இந்த சீலா மீன் கிட்ட வரத மாதிரி இருந்த உடனே இந்த மீன் அங்க இங்க ஓட நம்ம நரம்பு சுண்டி இழுக்க ஆரம்பிக்கும். அப்ப எங்களுக்கு அப்ப ரெடியா இருப்போம் அப்படின்னு இருக்கும். அதுவரை உட்கார்ந்து இருப்போம். சில நேரம் தூங்கிடுவோம். தூக்கம் வராது, கண்ணை மூடிட்டு இருப்போம். அந்த நேரம் அது விரட்டி இருக்கும். ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்காது. பிடிச்சு ஒத்த இழுப்பு இழுத்துரும். அது வாயில மாட்டி இழுத்த உடனே, தூண்டில் மாட்டோம், நம்ம காலில் அந்த நரம்பு வெயிட்டா இழுத்துரும். உடனே நம்ம அதை தட்டி அதுக்கு கொஞ்சம் விடணும். ஏன்னா 60 நம்பர் 70 நம்பர் நைஸ் ரோல் போட்டிருக்கோம். அப்போ அது அத்துரும். காலில இருந்து எடுத்து அத்து போனவங்களுக்கு இருக்காங்க, கொஞ்சம் கவனக்குறவா இருந்தா. அந்த மாதிரி விஷயங்கள்ல பொறுமையா இருக்கிறோம். தூங்கிட்டு இருப்போம், என்னடா ஒண்ணும் கிடைக்கலையே, ஒண்ணும் கிடைக்கலையே அப்படின்னு இருப்போம். சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு நேரம் போவோம், கிடைச்சா பாப்பில்லாம் போவோம். அதுக்காக கடவுளை சபிக்கவோ, அடுத்த வல்லக்காரனை இவன் வல்லம் அவனுக்கு தான் கிடைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு கிடைச்சா நாளைக்கு நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு 4 மணி ஆச்சு, ஒண்ணும் கிடைக்கல, சரி ஒரு மணி நேரம் எப்படியே இழுத்து போவோம், கிடைச்சா பார்ப்போம். அந்த 1 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் போயிருக்கும். கரைக்கு போகணும். அந்த 3/4 மணி நேரம் தாண்டி ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சீலா இழுக்கும். இழுத்த சீலாவை பிடிச்சி இழுத்து பார்த்தா 30 கிலோ சைஸ். இன்னைக்கு 60,000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு சுத்தாலும் பாருங்க 30,000 ரூபாய். அந்த 5 மணிக்கு கிடைக்கிது ஒரு மீன். எவ்வளவு சந்தோஷத்துல அந்த மீனவன் கரைக்கு வருவான். அப்ப அவ்வளவு பொறுமை இருந்ததுனால அந்த மீன் தொழில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுவாங்க. பொறுமையாயிரு. இந்த பொறுமை புதுசா தொழில் செய்வாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் குறவா தான் இருக்கு. எங்களுக்கு முதல்ல குறவா தான் இருந்துச்சு. அது போக போக 4 மணிக்காவது கிடைக்கும், 4:55 அப்படியாவது ஒரு மீன் கிடைக்கும் சொல்ற அந்த நம்பிக்கை. தொழிலுக்கு போறோமா, இன்னைக்கு போறோம், போய் கரைக்கு வரக்கு முன்னாடியே எனக்கு இன்னைக்கு 4 சீலா கிடைச்சிருக்கு. நான் மீன் கொண்டு ஏலக்கடையில போட்டிருக்கேன். வியாபாரிக்கு ஏலம் கூடுறான். 40,000 வித்துச்சு. அதை வீட்டுல காசை கொடுத்தாச்சு, தூங்கியாச்சு. இன்னைக்கு கடலுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாளையே நான் முடிச்சு நடந்ததாக நினைக்கிறதா நம்பிக்கை. எனக்கு கிடைக்கும், அன்னைக்கு கிடைக்கிறது கிடைக்கலன்னா அது இன்னொரு நாள் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் தளராம இன்னைக்கு வர நாங்க தொழில் செஞ்சிருக்கேன். நம்பிக்கை தளர்ந்திருந்தா கடல் தொழிலுக்கு போறவன் இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு 3 நாள் கரையில இருந்திருப்பான். அப்படி யாரும் இருக்க மாட்டான். கிடைச்சவங்க கரையில இருப்பாங்க. ஒரு கல்யாணம் இருக்குப்பா, இன்னைக்கு தொழில் பரவாயில்ல, நான் இருக்கட்டும் அப்படிப்பா. கல்யாணம் இருக்கவன் நாளைக்கு தொழிலுக்கே போக மாட்டான். அப்போ கிடைச்சதுனால அவனுக்கு அந்த நம்பிக்கைய அனுபவிச்சுட்டான். ஆனால் இன்னைக்கு இல்ல, நாளை கண்டிப்பா கிடைக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கை இந்த தொழில இருக்கும். அந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து தொழில் செஞ்சு இந்த காலத்தை கடத்த முடியும். நன்றி. சரி. யாருக்கும் லைன் வரமாட்டேங்குதா?
சார் நீங்க வீடியோல வாங்க, உங்க முகத்தை பார்க்கட்டும். ஹலோ சார். வணக்கம் மேம். அபிநயாவா நீங்க? ஆமா நன்றி சார். நன்றி 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 நன்றி. நீங்க தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க மேம் வழியா. நன்றி சார். நீங்க எங்களுக்கு தகவல்கள் இவ்வளவு தகவல்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இல்ல கொம்புத்துறை பத்தி வெளியே தெரியறதுக்கான விஷயங்களை நீங்க கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் பேச முடிஞ்சது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, தகவல் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊருடைய வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு அதிகமா தந்தது ஒரு வாய்ப்பு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேம்கிட்டையும் சொல்லிருங்க, வேல்வி மேம்கிட்ட. நன்றி 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 சார். சார் இப்ப இந்த தூண்டியல் தொழில் வந்து எஃப்ஆர்பி அதே போல சின்ன போட்டை வச்சு பண்ண சின்ன போட்டு ரொம்ப ஆழ்கடல் போக வேண்டாம், ஓரளவுக்கு பக்கத்துல போலாம். அது எஃப்ஆர் போட்டுனா கட்டு மரம் மாதிரி ஃபைபர்ல இருக்குது தானே. அதுல வந்து பக்கத்துல அவங்க அந்த அந்த கட்டு மரத்துல வந்து உயிரோட உள்ள போடுற அந்த அறை நீச்சல் குளம் மாதிரி உள்ளது கண்டிப்பா வைக்கணும். தூண்டில் தொழிலுக்கு கண்டிப்பா உயிரோட போடுற அந்த கொழுவ சாலை, அந்த முண்டக்கண சாலை, அயிலை, இது உயிரோட பிடிக்கிறோம்ல, கிளாத்தி மீன், அதை வந்து படகுல வச்சு உயிரோடய ஓடிட்டு இருக்கிற அந்த அறை கண்டிப்பா வேணும். அது கட்டுமரமா இருந்தாலும் சரி, ஃபைபர் வல்லமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா வச்சுதான் அவங்க இந்த தூண்டில் தொழிலுக்கு இறங்கணும். சில ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க தூண்டில் தொழிலுக்கு வந்து நம்ம ரொம்ப ஆழமா போனா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ஆழமா போனா ஏன்னா பக்கத்துல வந்து வலைகள் போடுறதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம ஆழ்கடல் இந்த பக்கம் நம்ம நாகப்பட்டினம், நம்ம பூம்புகார் பக்கம் எல்லாம் அவங்களுக்கு ஆழ்கடல் கம்மியா தான் இருக்கும். நாங்க தொழில் செய்ய வந்திருக்கோம். ஒரு 11 நாட்டிகள் 15 நாட்டிகள் எல்லாமே ஆழ்கடல் வந்துடும். அப்ப அந்த மாதிரினா இவங்களுக்கு சின்ன படகுனாலும் பக்கத்துல போயிட்டு வந்துடலாம். ஒரு 3 பேர் இருந்து தொழில் செய்யற மாதிரி அந்த தூண்டில் தொழில இவங்க போனா அவங்களால ஜெயிக்க முடியும். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் எங்கிட்ட யோசனை கேட்டா சொல்லுவோம். நாங்க வனகிரி, அந்த மடத்துக்குப்பம் மேம் தானே எங்களை கூட்டு போனாங்க. நம்ம தமிழகன் சார் எங்களை கூட்டு போனாங்க, சுப்ரியா மேம் எல்லாருமே கூட்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு லைன் தூண்டில நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். வணக்கம் ஐயா. ஒவ்வொரு ஸ்பீசிஸ் வந்து தனித்தனி ஊக்கல் லைன் போட்டுமா இல்ல ஒரே ஊக்கல் லைன்ல வந்து டிஃபரண்ட் ஸ்பீசிஸ் வந்து கிடைக்குமா? சார் இது என்ன மீனுக்கு? சீலா மீனுக்கா, கேர மீனுக்கா, என்ன மீனுக்கு செய்ய சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வந்து அயலை வந்து நிறைய கிடைக்கணும்னு வச்சுக்கலாம். அயலை உங்க ஊர் எந்த ஊரு? மேக்கரல். மேக்கரல் எந்த பக்கம் இருக்கு? இல்ல நம்ம வந்து பூம்பார் சைடுன்னு வச்சுக்கலாம். பூம்பார் சைடு. சரி சரி. அயலை மீன் அதிகமா கிடைக்குது. தனி ஊக்கல் லைன் வேணுங்களா இல்ல வந்து ஆல்ரெடி நீங்க இருக்கிற ஊக்கல் லைன்ல அந்த அயலை வந்து கிடைக்குங்களா? ஐயா அந்த நீங்க செய்யற தொழில் வந்து ஓடுகர் தொழில் செய்யணுமா அல்லது லைன் தொழில் செய்யணுமா? அந்த சீலா மீன் அந்த பவளப்பாறையில மட்டும்தான் கிடக்குமா அல்லது எல்லா பக்கமுமே கிடக்குமா? அந்த இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுல எல்லா பக்கமும், அதாவது பவளப்பாறை இல்லாமலும் தனித்தனியாவும் சில மீன்கள் அந்த ஜம்ப் பண்ணும், அந்த இறைகள் வரும். அப்படி வருதுன்னு சொன்னா இந்த அயல மீனை வந்து முன்பக்கம் கம்பி தூண்டில் மாதிரி தூண்டில் 3 தூண்டில் நாங்க சில படத்தை பார்த்துருப்பீங்க. 3 தூண்டில் வச்சுட்டு அதுக்கு முன்ன ஒரு ஈயம் வெயிட் போடணும். இப்போ வலைகள்ல போடுற குண்டு இருக்குல்ல, அந்த அந்த குண்டை முன்ன போட்டுட்டு இந்த அயல மீனை வந்து வாய்க்க உள்ளோடி தூண்டிய கொடுத்து, செத்த அயிலையே, உங்களுக்கு அயில வந்து நிறைய நேரம் உயிரோட ஓடாது, செத்த அயிலையே அந்த வாய்க்க உள்ளோடி அந்த தூண்டில விட்டு வால் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கட்டிய வச்சு லேசா ஒரு சின்ன வாந்தி ஒரு 4 விரல் வரை வாந்தி எடுத்து அந்த ஆடை விட்டுறணும். விட்டுட்டு நம்ம தண்ணியில விட்டு ஒரு 60 மீட்டர் விட்டு நம்ம பாய் மரத்துலயோ அல்லது இன்ஜின்லயோ நம்ம இழுத்துட்டு போனா அந்த மீன் வந்து உயிரோடையே ஓடுற மாதிரி அந்த ஃபீலிங் காட்டும். இப்படி ஒரு 2-3 கயிறு இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சீலா மீன் எந்த பக்கமாவது வர்றதுல மாட்டினா அந்த தொழில தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் செய்யலாம். அதாவது உங்களுக்கு எப்படி அது தோணுதோ அதை அப்படி செய்யணும். இப்போ ஒரு மீன் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த வந்து என்ட்ரி பண்ணிருங்க. ஜிபிஎஸ்ல வச்சிருக்கீங்கல்ல? இருக்குங்க. அப்ப ஜிபிஎஸ்ல வந்து நம்ம முதல்லயே அந்த கயிறை விட்டு போடும்போது மோப்பில் அடிச்சுக்கணும். அப்புறம் நம்ம ரன்னிங்ல போயிட்டே இருக்கிற நேரம் சீலா மீன் கிடைச்ச உடனே என்ட்ரி பண்ணிடலாம். இப்படி என்ட்ரி பண்ணிட்டு திரும்ப இது கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த என்ட்ரி பண்ண இடத்த தேடி திரும்ப இன்ஜின்ல வரலாம், அல்லது பாய் மரத்துல வர்றாங்கன்னா பாய் மரம்லாம் அங்க யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா
இல்ல 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 எல்லாமே எல்லாம் பை இங்கே போட்டு நாங்க வந்து பாய் மரத்துல அந்த உயிரோட உள்ள மீனை விட்டு போனால பாய் மரத்தை லேசா தூக்கி வச்சு அப்படியே காத்துக்கு இழுத்துட்டு போற அந்த விதம் வந்து இப்போதைக்கு நல்ல மெதேடு. அந்த மெதேடு நாங்க அங்க வந்து நாகப்பட்டினத்துல இருக்கும்போது 2-3 படங்களை செஞ்சோம். அது உயிரோட வைக்கிறது. இப்ப நாங்க வந்து செத்த அயிலைக்கு அசலைக்கு சொல்றது இதான். உள்ள முன்ன வந்து ஒரு குண்டு ஈயம் போட்டுக்கிட்டு நீங்க தள்ள விட்டு ஒரு 2-3 கயிறு விட்டு இழுத்து பாருங்க, அந்த சீலா மீன் மாட்டுறது தெரியும். இன்னொன்னு அந்த பிளாஸ்டிக் மீன் இருக்குல்ல, ஃபைபர் மீன், பிளாஸ்டிக் பொம்மை சொல்லுவோம், அது வச்சுக்கோங்க. அது வந்து கடைகளை கிடைக்கும். முன்னையும் பின்னையும் நடுவையும் ஒரு தூண்டி போட்டிருக்கோம். முக்கு தூண்டின்னு சொல்லுவாங்க, 3 தூண்டில், அப்புறம் முன்ன ஒத்து தூண்டில். இது போட்டு ஒரு 20 பாவம் 40 பாவம் விட்டு இழுத்துட்டு போய் பாருங்க. கடலூர் மக்கள் வந்து இந்த தூண்டில் நல்லா செய்வாங்க. இந்த கேரை சூற பிடிக்கிறதுக்கு கடலூர் மக்கள் கம்பு கட்டி அதுல கயிறு போட்டு இழுத்துட்டு போவாங்க. ஒரு 2-3 படகு உங்க ஊர்ல இருந்து நீங்க 2-3 படகு அப்படி தொடர்ந்து செஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வந்துச்சுன்னு சொன்னா நீங்களே அதுல அந்த ஊருக்கு ஒரு முன்னுதாரணமா அந்த தூண்டி தொழில பரப்புற ஒரு நல்ல ஒரு நண்பரா நீங்க இருப்பீங்க. கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஏதாவது யோசனை வேணும்னா என் நம்பருக்கு போன் அடிங்க. அந்த மேம் எல்லாம் இருக்கு நம்பரு. உங்க நம்பர் வேணும், நம்பர் சொல்றேன். என்ன சந்தேகங்களும் கேளுங்க, எப்பனாலும் நீங்க கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம், உங்களுக்கு தகவல் தரோம். ஓகேங்க, நன்றி. நன்றி நன்றி நன்றி. எல்லாம் மீன் தொழில் செய்யறவங்க கொஞ்சம் பேர் லைன்ல இருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த ஏதாவது சந்தேகம் இல்லையா? நம்ம நீங்க செய்யற வளத்தொழில கூட நீங்க இதுல சொல்லலாம். வளத்தொழிலை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா வளத்தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம இந்த தூண்டிலையும் நம்ம பயன்படுத்தலாம். வலைய வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சின்ன மீன்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம தூண்டில போட்டு கொஞ்சம் அணியத்து பக்கத்துல இருந்து கயிறு விட்டு வரலாம். அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேளுங்க. கேப்டன் டிவித் இருக்காங்க சார். அவங்க கொஞ்சம் டவுட் இருக்குன்னு சொல்லி சாட்ல போட்டிருக்காங்க. பட் நெட்வொர்க் கனெக்ஷனால் லெஃப்ட் ஆயிட்டாங்களான்னு தெரியல. என்ன டவுட் அதுல ஏதாவது இருக்கா பாருங்க. மென்ஷன் பண்ணல சார். டவுட் இருக்குன்னு சொல்லி மட்டும் போட்டிருக்காங்க. சரி, ஓகே சார். வேற யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார், நன்றி சொல்லிடுறேன். ஹலோ. சொல்லுங்க. சார், நான் நன்றி சொல்லிடுறேன். சார், இன்றைய MSS 100 இணையவை கருத்தரங்கில் மிக பயனுள்ள கருத்துக்களை வழங்கிய ஜான்சன் சார் அவர்களுக்கு MSSRF சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூண்டில் மீன்பிடி முறைகள் மற்றும் கொம்புத்திரை மீனவர்களோட வாழ்வாதாரம் குறித்து உங்களோட அனுபவங்களையும் அறிவையும் எங்களோட பகிர்ந்து கொண்டது மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு சார். ஸோ இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிங்க HCL ஃபவுண்டேஷனுக்கும் MSSRF டீம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இன்றைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடன் இந்த இணைய கருத்தரங்கை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார் ஜான்சன். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே.